இறுதி மாதவிடாய்க்கு பின் மகளிர் நிலம் அப்படிங்கிற டாபிக்ல நம்மளோட பேச போறவங்க வந்து டாக்டர் ஷில்பா. இவங்க வந்து மெட்டர்னல் சைல்டு அண்ட் அடலசன்ட் ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க. இல்ல டாக்டர் ஷில்பாவை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய செஷன்ஸ் அட்டன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து எம்பிபிஎஸ் வந்து மேங்களூர்ல பண்ணுனாங்க. அதுக்கப்புறம் எம்பிஏ இன் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் மெட்டர்னல் அண்ட் சைல்ட் ஹெல்த்லயும் பண்ணியிருக்காங்க. தென் அதுலயும் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருக்காங்க. மேம் வந்து மென்டல் ஹெல்த்ல வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கிறதுனால நிறைய செஷன்ஸ் அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் பண்றாங்க. அதுல வந்து மாதா டிவிங்கிறதுல வந்து அரம்சைன்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து அதுல வந்து பேரண்டிங் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. தென் கோயம்புத்தூர்ல பாத்வேன்னு ஒரு ஃபவுண்டேஷன்ஸ் இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் 1 to 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மென்டல் ஹெல்த் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு கரிக்குலம் கிரியேட் பண்ணி அதுக்கான ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தென் மேம் வந்து நிறைய ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க ஃபார் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். ஏன்னா அடலசன்ஸ்ல வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு சிரமமா இருக்கும், அந்த ஒரு எமோஷனல் கேப் இருக்கும் அப்படிங்கறதுனால அதை ஃபில் பண்றதுக்கு உண்டான அவேர்னஸ் செஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. தென் கோயம்புத்தூர் உமன்ஸ் ஹெல்ப் டெஸ்கோட ரிசோர்ஸ் பர்சனாகவும் இருக்காங்க. அப்புறம் சைல்ட் ஹெல்ப் லைன்லயும் ஒரு அவங்க வந்து இதா இருக்காங்க. தென் டான் பாஸ்கோ அன்பு இல்லம் அப்படிங்கறதுல வந்து அவங்க ரெகுலர் ஹெல்த் செக்அப் அண்ட் அங்க இருக்கவங்களை ட்ரெயின் பண்றதுக்கு உண்டான ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காங்க. மேம் வந்து மேமோட செஷன்ஸ் எப்பயுமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். டாக்டர் நெட்டோடையும் ரொம்ப நாளா வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நிறைய செல்ஃப் கேர் செஷன்ஸ் எடுத்திருக்காங்க, நிறைய அவேர்னஸ் செஷன்ஸ் எடுத்திருக்காங்க. மென்டல் ஹெல்த் அவங்க இன்ட்ரெஸ்டடா இருக்க நிறைய செஷன் எடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய கிளாரிட்டி வந்து கிடைச்சிருக்குது எங்களுக்கு அட்டன் பண்ணதுல. அதுக்கப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் வரும்போது அவங்களுக்காக நிறைய ஒர்க் பண்ணி நல்ல ஒரு ஃபீட்பேக் வந்து எல்லாத்துட்டு இருந்தும் கிடைச்சிருக்குது. ஸோ இந்த டாபிக் வந்து மேம் மூலமா கேட்கறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மெனோபாஸ்ங்கிற வேர்டை வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பாங்க. பட் அந்த டைம்ல பிசிக்கலி ஒரு உமன் வந்து பிசிக்கலி அண்ட் மென்டலி வந்து என்ன கோத்ரூ பண்றாங்க அப்படிங்கிறது வந்து யாருக்கும் அவ்வளவு கிளாரிட்டி இல்லை. ஈவன் தோ அவங்க அந்த ஃபேஸ்ல இருந்தாலும் கூட அவங்களுக்கு வர பிசிக்கல் ப்ராப்ளத்தை அவங்களால புரிஞ்சுக்க முடியும். பட் மென்டலி ஒரு கோவப்படுறதோ இல்ல ஒரு கேரிங் எதிர்பார்க்கறதோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு மேபி நான் மட்டும்தான் இப்படி ஃபீல் பண்றேன்னா, நான் ஏன் இப்படி ஃபீல் பண்ணேன்னு அவங்களே கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, கஷ்டப்படுத்திக்கிறாங்களே ஒழிய யார்கிட்டயே போய் ஒருத்தவங்க வந்து பேசுறதோ இல்ல அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியா அவங்களுக்கு அமையறது இல்ல. ஸோ அவங்களுக்குன்னா ஒரு நிறைய செல்ஃப் டவுட்ஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவேர்னஸ் செஷன்ஸ் வந்து இவங்களுக்கு ஒரு நிறைய கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். பிளஸ் அவங்களுக்கு ஒரு நிறைய கிளாரிட்டியை கொடுக்கும்னு நினைக்கிறேங்க மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம், நீங்க வந்து இந்த டாபிக்ல எங்களோட பேச வந்ததுக்கு. Thank you so much, Selva Kumari, for the detailed, for my details. Thank you very much. Actually, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. First and foremost, டாக்டர்னேட்டோட ப்ரோக்ராம் அபி அரவிந்தன் ஆர் லைக் ஃபேமிலி அண்ட் they are doing ரொம்ப நல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கே அவங்களோட டு பி அசோசியேட்டட் அண்ட் டு டூ த ஒர்க். பேஷன்ஸும் அவங்க அனுப்புற பேஷன்ஸும் என்னால எவ்வளவு என்னோட பெஸ்ட் பண்ண முடியுமோ நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நீங்க எல்லாருமே உங்க ஃபீல்ட்ல சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. பிகாஸ் நான் உங்களை ஒரு கோவிட் டைம் 2020ல இருந்து ப்ராபப்ளி ஐ வுட் ஹேவ் சீன் யூ ஆல் நினைக்கிறேன். அந்த டைம்ல இருந்தே என்ன நிறைய உங்களோட ஒர்க் நானும் கேள்விப்பட்டுட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் ஆல் த ஒர்க் நீங்க பண்ணிட்டு இருக்கிறது. தேங்க்யூ வெரி மச் ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட், ஆக்சுவலி இந்த டாபிக் எனக்கு அபி அன்னைக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் போது நான் சொன்னேன், அபி ரைட்டான ஆளதான் பிடிச்சிருக்கீங்க. நாட் ஓன்லி ஆஸ் அ டாக்டர், பர்சனலி ஐ எம் ஆல்சோ கோயிங் த்ரூ த சேம் ஃபேஸ். அதனால எனக்கு எப்படி இந்த ஒரு ஒரு ஆஸ் அ டாக்டர் எனக்கு அந்த பிசிக்கலி எனக்கு அது தெரிஞ்சாலும் இமோஷனலியும் வேற ஃபேமிலி சப்போர்ட்டோடவும் எவ்வளவு டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படிங்கறதுனால பர்சனலா கனெக்ட் பண்ண முடிஞ்சது. நான் பிபிடி பண்ண எனக்கு ஒரு ஸ்லைடு என்னோட ரியல் லைஃப்ல நான் எடுத்து போடுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. ஸோ நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு சொல்லிட்டு இருந்தேன், எனக்கே ஒரு தெரப்பி செஷன் மாதிரி அபி கொடுத்துட்டாங்க இந்த டாக் மூலமா. ஐ வாஸ் ஏபிள் டு ரீலிவ் எவ்ரிதிங் அண்ட் ஃபைண்ட் மை ஓன் இஷ்யூஸ் த்ரூ த பிபிடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். I hope by the end of this you will be able to find some solutions. உங்களுக்காக நீங்க ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஐ வில் கோ த்ரூ த டாக் அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ப்ளீஸ் நோட் டவுன் பண்ணிக்கிங்க. அண்ட் லாஸ்ட் ஒரு 15 minutes டெஃபினட்டா வி வில் ஹேவ் டிஸ்கஷன் ஃபார் ஷுவர். நான் எப்படி அதை இந்த பிபிடி பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு அது என்ன, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மெனபாஸ் பெரிமெனபாஸ் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, பிசிக்கல் சிம்டம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, எமோஷனல் திங்ஸுக்கு போயிட்டு காமன் ப்ராப்ளம்ஸ் we are facing in the families during the menopausal time அதையும் நான் கொஞ்சம் டச் பண்ணியிருக்கேன். லாஸ்டா செல்ஃப் கேர் ஆல்ரெடி நீங்க மோஸ்ட் ஆஃப் யூ கேட்டிருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் ரஃபா அது மட்டும் கோ த்ரூ பண்ணி தென் வி வில் டேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? இஸ் தட் ஓகே? Can I start? Okay, ma'am. Okay, fine. So next slide, please. ஸோ நான் ஆக்சுவலா இந்த டாபிக் கேட்கும் போது எனக்கு எப்படி அது போடுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், எதுக்கு எல்லாரும் மெனோபாஸ்ன்றாங்க, ஏன் நம்ம அதை ஸ்டாப் பண்றோம்,
நம்ம ஸ்டாப் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். நம்ம லைஃப் எல்லாமே முடிஞ்சது, நம்ம வயசாயிட்டோம், நாங்க டயர்டா இருக்கோம், நமக்கு இதுக்கு மேல என்ன இருக்கு பெருசா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நாங்க அந்த மெனபாஸ் அந்த வேர்ட் நினைச்சாலே பாஸ், நம்மளோட லைஃப்ங்கிறது ஸ்டாப் ஆயிருச்சு, முடிஞ்சது, இனிமே என்ஜாய்மெண்ட் இல்ல, இதுக்கு முன்னாடிங்கிறது நான் வேற, நான் ட்ரெஸ் பண்றது எப்படி நான் எல்லாரையும் பாக்குறேன், எப்படி எல்லாரும் என்ன பாக்குறாங்கிறது மாறுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நாங்க இருக்கோம். சோ மெனபாஸ்னா என்ன? மெனபாஸ்னா ஆவரேஜா 51 வயசுல ஒரு லேடிக்கு 12 மாசம் தீட்டு படாம இருக்கிறதுங்கிறது தான் மெனபாஸ். சோ 12 மாசம் தொடர்ச்சியா உங்களுக்கு தீட்டே வரல. ஆவரேஜ் ஏஜ் 51. இட் மைட் வேரி, சில பேருக்கு 45ல இருந்து 55 வரைக்கும் போகலாம். இப்போ இது மெனபாஸ் அப்படிங்கிறது அது ஒரு ஸ்டேஜ். இப்போ பெரி மெனபாஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா என்ன? பெரிமெனபாஸ்னா மெனபாஸுக்கு முன்னாடி ஆரம்பிக்குது. சோ 40 வயசு வந்தாலே நிறைய பேருக்கு இர்ரெகுலர் பீரியட் சரியா வர மாட்டேங்குது, வெயிட் சடனா போட்டுருச்சு, அடிக்கடி கோவம் வருது, அடிக்கடி சோகமா இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ்ங்கிறது வர ஆரம்பிச்சிருது. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, என்ன உனக்கு இன்னும் தீட்டு வந்துட்டு தானே இருக்குது, அப்புறம் என்ன நீ புதுசு புதுசா ஏதாவது சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி கேக்குறாங்க. சோ அந்த ஒரு ஸ்டேஜ்ங்கிறது பெரிமெனபாஸ், தட் இஸ் 40 வயசுல இருந்து. மெனபாஸ்ங்கிறது 51 வயசு. சோ அதுக்கு ஒரு வருஷம் தீட்டு வரக்கூடாது. சோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோம்னா நம்ம ரெண்டுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இதுல பெரிய மெனபாஸும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், மெனபாஸும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஏன்னா 40ல இருந்து ஆல்மோஸ்ட் 55, தட் இஸ் ஒரு 15 இயர்ஸ், 15 வருஷம் நமக்கு சேஞ்சஸ் நடக்குது. சோ என்ன மாதிரி சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போலாமா? ஓகே, சோ இது பெரிமெனபாஸ். பெரிமெனபாஸ்னா அந்த 40 வயசுல இருந்து வர சிம்டம்ஸ். சோ ஃபர்ஸ்ட் சிம்டம் அப்படிங்கிறது ப்ளீடிங். சில பேருக்கு அதிகமா ப்ளீடிங் ஆகும், சில பேருக்கு கொஞ்சம் கம்மியா ப்ளீடிங் ஆகலாம். பட் நிறைய டைம் இட்ஸ் மோர் ஹையர். ப்ளீடிங் அதிகமா ஆகலாம், இல்ல பீரியட் உங்களுக்கு சம்டைம்ஸ் தள்ளி போகலாம், ஸ்கிப்பும் ஆகலாம். ரொம்ப சோர்வா இருக்கு, ரொம்ப டயர்டா இருக்குது, மூட் சடனா ஒரு கோவம், சடனா ஒரு இரிட்டேஷன், சடனா ஒரு பயம், அதுக்கப்புறம் சூடா இருக்குது. எல்லாருக்குமே வெதர் நல்லாதான் இருக்கு, நமக்கு வேத்து விறுவிறுத்து ஒரு மாதிரி வந்துருது. அது பாத்தீங்கன்னா சடனா இப்ப நின்னுட்டு இருப்போம், எல்லாரும் பேசிட்டு இருப்போம், சடனா வேத்து விறுவிறுத்து உள்ள எல்லாம் நமக்கு ட்ரெஸ் எல்லாம் வெட்டாய் உள்ள நமக்கு அப்படியே வெட்டாகிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனா சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் சடனா எந்த டிஃபரன்ஸும் இல்ல அப்படிம்பாங்க. ஸ்பெஷலி தூங்குற டைம்ல தூங்கும் போது ஃபர்ஸ்ட் பெட்ஷீட் வேணும்போ, அதுக்கப்புறம் வேண்டாம்போ, மாத்தி மாத்தி இருப்போம். நைட் ஸ்வெட்ஸ், நைட்ல அதிகமா ஒரு வேக்குது. அப்புறம் பீரியட் டைம்ல அதிகமா நமக்கு வயிறு வலிக்குது. அதுக்கப்புறம் தூக்கத்துல டிஸ்டர்பன்ஸ். முன்னாடி எல்லாம் நிறைய பேர் நல்லா தூங்குவாங்க, அடிச்சு போட்ட மாதிரி நாங்க தூங்கிட்டு இருந்தோங்க. இப்ப பாத்ரூமுக்கு கிளம்புற மாதிரி தோணுது, அதுக்கப்புறம் எங்களுக்கு சரியா தூக்கம் வர மாட்டேங்குது, அடிக்கடி நமக்கு பாத்ரூம் யூஸ் பண்ற மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிசிக்கலி இந்த ஒரு சிம்டம் நிறைய பேர் சொல்றாங்க. சோ இது பெரிமெனபாஸோட சிம்டம்ஸ். சோ நெக்ஸ்ட் ஒன், மெனபாஸ்ல என்ன சிம்டம்ஸ் வருது அதையும் பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். சோ மெனபாஸ்ல நமக்கு என்ன ப்ராப்ளம்னா கீழ இருந்து போலாம். நிறைய டைம் நமக்கு நெயில்ஸ் ரொம்ப ட்ரை ஆகுது, நம்மளோட ஃபீட் பாத்தீங்கன்னா கிராக்டு ஃபீட், நம்மளோட அந்த ஃபீட்ல நமக்கு கிராக் எல்லாம் வரும் பாத்தீங்களா, அந்த ஏரியா அந்த ஃபுட்ட ரொம்ப ட்ரை ஸ்கின் ஆயிடுது. போன்ங்கிறது நமக்கு ஹார்மோன்ஸ் கம்மி ஆக போன் லாஸ் ஆகி முட்டி வலி வருது, தேய்மானம் வருது, இந்த மாதிரி விஷயம் வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் ஹாட் ஃபிளஷஸ், திருப்பி நான் சொன்னது சூடா இருக்குது, அந்த மாதிரி நிறைய முடி கொட்ட ஆரம்பிச்சிருது. அப்புறம் பேசிட்டே இருப்போம், ஏதாவது பண்ணிட்டே இருப்போம், சடனா பிரெயின் ஸ்டக் ஆயிரும், என்னதான் மறந்து போச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஏதோ மறந்துட்டேனே, அந்த மாதிரி பிரெயின் ஃபாக்னு சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா டிப்ரெஷன் அண்ட் ஆங்ஸைட்டி, படப்படப்பா இருக்குது, எல்லாத்துக்கும் சோகமா ஃபீல் பண்றது, ஒரு சின்ன விஷயத்துக்கு ரொம்ப போட்டு யோசிக்கிறது. அதுக்கப்புறம் கண்ணு ரொம்ப ட்ரை ஆகுது, மவுத் ரொம்ப ட்ரை ஆகுது. அதுக்கப்புறம் நமக்கு செக்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது, லோ லிபிடோன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஜ்ல வெயிட் அதிகமா கெயின் ஆகுது. இது நமக்கு மெனபாஸோட சிம்டம்ஸ். மோஸ்ட்லி உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 25% சிம்டம்ஸ் டு ஒரு 40% சிம்டம்ஸ் ஓவர்லாப் ஆகும். ஆனா மெனபாஸ்ல உங்களுக்கு இன்னும் ஒரு 20% எக்ஸ்ட்ரா சிம்டம்ஸும் இருக்கும். சோ நமக்கு என்ன ரீசன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரான், ரெண்டு ஹார்மோன் நம்ம பாடியில சுரக்கும். இந்த ரெண்டு ஹார்மோன் தான் நமக்கு பீரியட்ஸுக்கு, பிரெக்னன்சி டைம், இது எல்லாமே இந்த ரெண்டு ஹார்மோன். அது நம்ம மாச சைக்கிள் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு ஹார்மோன் கம்மி ஆகும். இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் 15 நாளைக்கு ஈஸ்ட்ரோஜன் என்ற ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகும், லாஸ்ட் ஒரு 10 நாள் ப்ரொஜெஸ்டரான் என்ற ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகும். அதனாலதான் நமக்கு அதுக்கப்புறம் தீட்டு வருது. பட் இந்த மெயின் ரீசன்ங்கிறது ஈஸ்ட்ரோஜன்.
ஈஸ்ட்ரோஜன் லெவல் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு டிராப் ஆயிட்டே போகும் தீட்டு நிப்பாட்டும் போது. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெரி மெனபாஸ். ஸோ நமக்கு அந்த ஏஜ் பாத்தீங்கன்னா 45 வயசு, 45 வயசு வரைக்கும் நமக்கு ரொம்ப அந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல் கொஞ்சம் இருக்கும். ஆனா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துட்டே இருக்கும். மூட் ஸ்விங் வரும், பீரியட் இர்ரெகுலரா இருக்கும், அதுக்கப்புறம் வெயிட் கெயின், அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் பாருங்க, ரெட் கலர் தான் பீரியட் ஸ்டாப் ஆகுற டைம். ஸோ ஒரு வருஷம் நமக்கு பீரியட் வராம நமக்கு ஹேர் ஃபால், இன்னும் நமக்கு ஒரு மாதிரி சோகமா இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்தது. அதுக்கப்புறம் மெனபாஸ். மெனபாஸ் போஸ்ட் மெனபாஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உங்களுக்கு அந்த தீட்டு நின்னதுக்கு அப்புறம். இது வரைக்கும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நமக்கு ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான் பீரியட்ஸ் வரது நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதுக்கு நமக்கு என்ன பண்ணணும்னா கார்டியாக், நம்மள ஹார்ட் நல்லா காப்பாத்தும். நிறைய டைம் பாத்தீங்கன்னா லேடிஸ் பிலோ 50 இயர்ஸ் அவ்வளவு சீக்கிரத்துல ஹார்ட் அட்டாக் வராது. லேடிஸ் அவ்வளவு சீக்கிரத்துல பிரெஸ்ட் கேன்சர் வராது. கேன்சர் சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் பிலோ 50. பீரியட் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு கார்டியாக் இஷ்யூஸ் நிறைய வரும். ஏன்னா உங்களுக்கு அந்த ஹார்மோனிங்கிறது ப்ரொடெக்ஷன் இருக்காது. கேன்சர் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் உங்களுக்கு அதுக்கப்புறம் நிறைய வர சான்சஸ் இருக்குது. போஸ்ட் மெனபாஸ், தட் இஸ் பீரியட்ஸ் கம்ப்ளீட்டா நின்னதுக்கு அப்புறம் 1 இயர் வராம இருக்கிறதுக்கு அப்புறம். சோ இந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல் தான் மெயின் ரீசன் உங்களுக்கு இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ், இந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்துக்குமே. நெக்ஸ்ட் ஸ்லைட் போய்க்கலாமா? சோ நான் சொன்ன மாதிரி சிம்டம்ஸ் நமக்கு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா நீங்களே எல்லாருக்குமே எல்லாமே இருக்கணும் நம்ம சொல்ல மாட்டோம். அட்லீஸ்ட் 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், அந்த மாதிரி கூட இருக்கலாம். சோ காமன் பாத்தீங்கன்னா ஹாட் ஃபிளாஷ், ரொம்ப சூடா இருக்கிறது, நைட்ல ரொம்ப ஸ்வெட் ஆகுறது, செக்ஸ்ங்கிறது செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆர் லோ லிபிடோன்னு சொல்லுவாங்க, செக்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறது, வெயிட் அதிகமா கெயின் வருது, அடிக்கடி யூரின் போயிட்டு வருது, யூரின் ரொம்ப நம்மளால பிடிக்க முடியாது, வெஜைனா என்ற ஏரியால நம்ம அங்க ரொம்ப ட்ரையா இருக்கிறது, அதுக்கப்புறம் அடிக்கடி புசு புசுன்னு ஒரு ஃபீலிங், என்னடா இது எப்ப பார்த்தாலும் ஏதோ பெலூன்ல ஏர் போட்டு காத்து போட்டு உட்கார்ற மாதிரி ஒரு ஃபீலிங், இது பிசிக்கலா இருக்கிறது. இப்போ அடுத்ததுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கோவம். எதுக்கு கோவப்படுறோம்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது. முன்னாடி எல்லாம் எப்படி உப்புல சாம்பார்ல உப்பு இல்லைன்னு சொன்னா ஓகே ஓகே அப்படின்னு. ஆனா இப்போ அந்த சாம்பார்ல உப்பு இல்லைன்னு சொன்னாலும் நமக்கு டென்ஷன் ஆயிருது. இது இல்லைன்னு சொன்னாலும் நமக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு நமக்கு ட்ரிகர் ஆகுது. படப்படப்பு, அதுக்கப்புறம் ரொம்ப சேடு, டிப்ரெஷன், அப்புறம் சின்ன சின்ன விஷயத்துக்கு நெய் நம்மளே ஒரு மாதிரி நச்சு நச்சிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் தலை சுத்த, அதுக்கப்புறம் ஃபோக்கஸ், ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா நம்ம கொஞ்சம் ரொம்ப நேரம் அதுல நம்மளால கவனிக்க முடிய மாட்டேங்குது, ரொம்ப சோர்வா இருக்குது, மூட் ஸ்விங்ஸ் வருது. இதுதான் நமக்கு நார்மலா நிறைய பேர் இந்த சிம்டம்ஸ்ங்கிறது கண்டிப்பா அண்டர்கோ பண்ணிட்டு இருப்பீங்க. அது பாத்தீங்கன்னா மாசத்துல வேற வேற டைப்பா, மேபி ஃபர்ஸ்ட் 2-3 மந்த், மாசத்தோட ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் ஒரு மாதிரியுமா, செகண்ட் வீக்ல ஒரு மாதிரியுமா, 4வது வாரம் ஒரு மாதிரியாமா நம்ம மாற ஆரம்பிச்சிருவோம் நம்மளோட பிசிக்கல் சிம்டம்ஸ்ல. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இஸ் இட் ஓகே? கிளியரா இருக்கேனா? ஸ்லோவா போகணுமா? ஓகே மேம், கிளியரா இருக்கு. ஓகே மேம். சோ இப்போ அடுத்ததுங்கிறது இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இஸ் இட் டிப்ரெஷன் ஆர் மெனபாஸ்? நிறைய டைம் ஒரு ஸ்டேஜ் ஸ்பெஷலி 40 கிராஸ் 45 க்ளோஸா வர வர ரொம்ப சேடா இருக்குது, எல்லா நாளும் சேடு. ஏன்னா நார்மலா இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நமக்கு 40 ஆகும்போது நம்மளோட அம்மா அப்பா எல்லாருமே ஏஜ் ஆயிருவாங்க, டெத் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபேமிலியில பாத்தீங்கன்னா நிறைய டெத்ஸ், நம்ம பேரண்ட்ஸ், நமக்கு தெரிஞ்ச க்ளோஸ் ரிலேஷன்ஸ் எல்லாம் நம்மளோட வளர்ந்து those who took care of us அவங்களால டெத் ஆக ஆரம்பிச்சிடும். சோ நமக்கு ஆல்ரெடி அது ஒரு சேட்னஸ், அதிகமான சேட்னஸ். இந்த மாதிரி விஷயத்துக்கு அடிக்கடி ஒரு படப்படப்பு, ஒரு பேனிக் அட்டாக், சடனா ஸ்கூல்ல இருந்து போன் வந்தா குழந்தை இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா அவ்வளவுதான். இப்போ அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பேரண்ட் வந்தாங்க என்கிட்ட, குழந்தைக்கு ஏதோ வீசிங் ஏதோ வந்துருச்சு போல, ஏதோ ரொம்ப சிக்கா நாங்க போல 2 இயர்ஸ் பேக். அந்த வீசிங் வந்ததுதான் வந்துச்சு. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நெக்ஸ்ட் 1 இயருக்கு அந்த குழந்தைய அவ்வளவு பாதுகாத்து வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு படப்படப்பு, அவங்களுக்கும் ஒரு திருப்பி வந்துச்சுன்னா என் குழந்தைக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா, சின்ன விஷயத்த நம்ம ரொம்ப டென்ஷன் ஆக்குறது, சின்ன விஷயத்த நம்ம ரொம்ப பயப்படுறது, இப்போ ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னா வண்டிலேயே போக கூடாது, இந்த மாதிரி விஷயம் ரொம்ப அதிகமா நம்ம ஒரு பயப்படுறது. நமக்கு நம்ம மேலேயே ஒரு செல்ஃப் எஸ்டீம்னா எப்படின்னு சொல்றது, நம்ம மேலே ஒரு ஒரு நம்பிக்கை இல்ல என்னால இது முடியாது, ஐயோ நான் பெருசா என்ன பண்ணிட போறேன், ஐயோ அதெல்லாம் அவங்கள பண்ணலாம் சொன்னாங்க என்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேஷன், சரி இன்னைக்கு இவ்வளவுதான், இதுக்கு மேல நம்மளால முடியாது, அவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே விட்டுருவோம். மூட் ஸ்விங்ஸ், இரிட்டபிலிட்டி, இந்த சிம்டம்ஸ்ங்கிறது இஸ் வெரி வெரி காமன் வித் மெனபாஸ். பட் நம்ம நிறைய டைம் என்ன பண்ணிரோம்னா, அது ஒரு பார்டர் லைன்ல இருக்கிறனால நிறைய டைம் நம்ம அதை டிப்ரெஷன் நினைச்சுக்கிறோம். நம்ம டிப்ரெஷன் சொல்றதுங்கிறது நமக்கு மினிமம் 2 வாரம்
2 வாரத்துக்கு மினிமம் உங்களுக்கு ரொம்ப சேடா, நீங்க சாப்பிடாம, உங்களோட நார்மல் ஒர்க் உங்களுக்கு பண்ணாம, தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கும் போதுதான் நம்ம அதை டிப்ரெஷன் சொல்லுவோம். சோ மெயினா நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, டிப்ரெஷன் அப்படின்னு நம்ம இருக்கும்போது நமக்கு நிறைய டைம் அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. டிப்ரெஷன் அண்ட் மெனபாஸ் நம்ம கண்டிப்பா கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. டிப்ரெஷன்ங்கிறது ஹேப்பன்ஸ். ஓகே, இட் இஸ் அ சைக்கியாட்ரிக் டிசார்டர். ஓகேங்களா, தட் இஸ் எக்ஸ்ட்ரீம் சேட்னஸ். ஆனா மெனபாஸ்லயும் நமக்கு இந்த சிம்டம்ஸ் வரும். இந்த சிம்டம்ஸும் கார்லேட் பண்றதுனால நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்ப நிறைய டைம் நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பதட்டத்துல நம்ம சம்டைம்ஸ் ராங்கான டிசிஷன்ஸ், ராங்கான மெடிகேஷன்ஸ், ட்ரீட்மெண்ட் எடுக்கிற சான்சஸும் இருக்கு. பட் இந்த சிம்டம்ஸ், நான் சொல்ற சிம்டம்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா இருந்துட்டே இருக்குது, என்னால நார்மல் ஆக்டிவிட்டி பண்ண முடியலன்னா கண்டிப்பா ஹெல்ப் எடுத்துக்கங்க. யூ நீட் ஹெல்ப். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். One more press, please. Right. So mood swings என்ன ஆகும்னா, நமக்கு 50% ஆஃப் பெரிமெனபாஸ் விமென் பிட்வீன் தி ஏஜஸ் ஆஃப் 45 to 55 இருக்கு மூட் ஸ்விங்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஒன் மோர் பிரஸ் ப்ளீஸ். சோ என்ன, எப்படி நமக்கு மூட் ஸ்விங்னா என்னது இது மூட் ஸ்விங் அப்பல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அது என்ன, சடனா ரொம்ப சோகமாகிறது, அதுக்கப்புறம் நமக்கு ஃபோக்கஸே பண்ண முடிய மாட்டேங்குது, மோட்டிவேஷன், ஐயோ இன்னைக்கு வேண்டாம் டயர்டா இருக்கு, சரி ஓகே இது இன்னைக்கு சாம்பாரை மட்டும் வச்சிருவோம், நமக்கு பிரியாணி பண்ணவே தோணல, இது இல்ல இவ்வளவு பண்ணா போதும், சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு நமக்கு அவங்க வராங்க, அவங்க இவ்வளவு வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளேயே வரல, எதுக்கு அவங்க இப்ப மட்டும் வராங்க அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு நமக்கு இரிட்டபிள் ஆயிருவோம், ரொம்ப சோர்வா இருக்கும். நிறைய டைம் நமக்கு மூட் எப்படின்னா, ரொம்ப ஹாப்பி, ஐயோ நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இன்னைக்கு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க என்னோட சென்டர்ல, நான் ரொம்ப நல்லா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. சடனா நைட்டு போறதுக்குள்ள அப்படியே சோகமாயி அப்படியே மார்னிங் ஒரு டைப், ஈவினிங் ஒரு டைப், அம்பி அன்னியன் மாதிரி சுத்திட்டு இருப்போம். என்னடா இது, காலைல ஒரு மாதிரி இருந்தா ஈவினிங் ஒரு மாதிரி இருக்கான்னு ஃபேமிலி மெம்பர்ஸும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க. சோ அந்த ரொம்ப ஹாப்பி, அதுக்கப்புறம் சடனா ஒரு ரொம்ப சேட், அந்த மாதிரி அந்த ஒரு சேஞ்சஸ் வித்தின் 12 hours நடக்கிறது தான் மூட் ஸ்விங்ஸ். அதுங்கிறது ரொம்ப ரொம்ப காமன் நம்மளோட மெனபாஸ் டைம்ல. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். சோ நிறைய டைம் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரிய மாட்டேங்குது. சோ ஒர்க் பிளேஸ்லயும் சரி, ஃபேமிலிலயும் சரி, இது மெனபாஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ங்கிறது யாருக்கும் புரிய மாட்டேங்குது. நீ சும்மா சொல்ற, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, ஏன்னா பிளட் டெஸ்ட்டுக்கு போனா நமக்கு பெருசா ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியல, வேற எந்த ரீசன்ஸும் இல்ல அப்படிங்கிற மாதிரி நமக்கு சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது. சோ இது டேட்டா என்ன சொல்றது அப்படின்னு சொன்னீங்கன்னா, 73% ஹாட் ஃபிளாஷஸ் தான் மேக்ஸிமம் வருதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப டயர்ட் ஆகுது, மூடு லோ ஆகுது, அதுக்கப்புறம் அந்த மாதிரி. சோ இதுதான் டாப் 3 சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 34% ஆஃப் women develop depression and anxiety ன்னு சொல்றாங்க. நிறைய பேர் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறவங்களே கான்ஃபிடென்ட்டா இல்லைன்னு ஃபீல் பண்ணுவாங்க அந்த டைம்ல அப்படின்னு இந்த பர்டிகுலர் ஸ்டடி சொல்லுது. சோ எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம்? மெனபாஸை நம்ம தாண்டி ஜம்ப் பண்ணி போக முடியாது. திஸ் இஸ் அ நார்மல் பினாமினல். எல்லாருமே தீட்ட ஆரம்பிச்ச 12 வயசுல ஆரம்பிச்ச ஒரு தீட்டுங்கிறது 40ல இருந்து 50 வயசுக்குள்ள முடியணும். அந்த 40ல இருந்து 50 வயசு வரைக்கும் முடிக்கிற வரைக்கும் எல்லாருமே அண்டர்கோ பண்ணதான் போறோம். there is no choice. சோ நம்ம அதை எப்படி கோப் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் கண்டிப்பா நீங்க டாக்டர் கிட்ட பேசிக்கிங்க, டாக்டரை லூப்ல வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது உங்களோட ஹாப்பி ஹார்மோன்ஸை சுரக்கும். அதுக்குன்ட்டு நான் உங்களை போய் ஜிம்ல போய் 4 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல. சிம்பிள் திங்ஸ் பண்ணலாம். நான் பர்சனலா நான் நாட் அன் எக்ஸசைஸ் பர்சன். என்ன நீங்க தள்ளினாலும் நான் அவ்வளவு சீக்கிரத்துல போக மாட்டேன். ஆனா சிம்பிள் வீடியோஸ், இப்ப பாத்தீங்கன்னா நானே இப்போ டிவில ஒரு யூடியூப்ல லெஸ்லி சாம்சன் சொல்லி ஒரு 15 minutes 15 நிமிஷம் 20 நிமிஷம் சிம்பிள் இருக்குது. அது நமக்கே கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணல, நம்ம ஜாயின்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஸ்டிஃப் ஆயிருது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட பேசணும், உங்க நெய்பர்ஸோட பேசுங்க. யாரும் வேண்டாம், எனக்கு டயர்டா இருக்கு, நான் வீட்டுக்கு வந்தேன்னா டோரை க்ளோஸ் பண்ண, நான் படுத்தேனா தூங்கினேனா சாப்பிட்டேனா அதே யோசிச்சுட்டே இருந்தேனா அப்படின்னா நமக்கு ரெடி ஆகாது. நம்மளேன்னு கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணணும், ஃபுட் நல்லா ஹெல்தியா எடுத்துக்கணும். ஆல்கஹால் ஸ்மோக்கிங் அது abroad பீப்புளுக்கு, பட் if we are doing also we should not be doing. Okay, next one. சோ நான் சொன்ன மாதிரி நமக்கு மூட் ஸ்விங்ஸ் பத்தி நான் சொல்லிட்டேன். மூட்ல இருக்கு, பிஹேவியர் இருக்கு, அது எல்லாமே சொல்லிட்டேன். பட் நிறைய டைம் என்ன ஆகும்னா, இந்த மூடு நமக்கு ஒரு மாதிரி படப்படப்பா இருக்கு, ஒரு மாதிரி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்னா, ஹார்ட் பீட் நமக்கு படபடன்னு இருக்கு, நெஞ்சு தொட்டு பாருங்க டாக்டர், எனக்கு கடகடன்னு இருக்கு, எனக்கு ரொம்ப அடிக்குது, என் பக்கத்துல இருக்கிற என் பையனே காதுல கேக்குது அப்படின்றான். பிபி பார்த்தா பிபி ஹையா இருக்கு, இல்ல பிபி லோவா இருக்கு, அடிக்கடி எனக்கு தலை சுத்தல் வருது, ரொம்ப சூடாவே இருக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு ஜுரம் இருந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, அப்புறம் போன்ல எனக்கு ரொம்ப இது இருக்குது,
அந்த மாதிரி சிம்டம்ஸ்ங்கிறது நமக்கு நிறைய டைம் வரும். என்ன ஆகும், இதுதான் ரீசன் நமக்கு டாக்டர் கிட்ட போறதுக்கு. நிறைய டைம் இந்த மாதிரி என்ன ஆகுது, ஐயோ படப்படப்பா இருக்கு, எனக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நெஞ்சு வலிக்குது, மூச்சு எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி நம்ம டாக்டர்ஸ் கிட்ட போய் செக் பண்ணுவோம். சோ டாக்டர் கிட்ட போகணுமா வேண்டாமா, அது ஒன் கொஸ்டின். அப்படி நம்ம போகணும்னா நம்ம என்ன டெஸ்ட் மாதிரி நமக்கு கண்டிப்பா தேவை அப்படிங்கிற நம்ம பாக்குறோம். சோ 40 வயசு நம்ம வந்தால நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ், ஹிட் ஒன் அட் அ டைம். Next slide. First one. So blood test. கண்டிப்பா நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணணும். இதுல முக்கியமான என்ன விஷயம் பார்க்கணும்னா, கண்டிப்பா உங்களோட ரத்த அளவு எப்படி இருக்குது, ரெண்டாவது பாத்தீங்கன்னா தைராய்டு லெவல் நல்லா இருக்குதா, அது கண்டிப்பா நீங்க செக் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட டோட்டல் கவுண்ட் கண்டிப்பா நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால், கண்டிப்பா நீங்க உங்களோட கொலஸ்ட்ராலை செக் பண்ணணும். ஏன்னா 40 வயசு ஆனா நிறைய டைம் உங்களுக்கு அந்த ஹார்மோன் ரெடியூஸ் ஆக, நான் சொன்ன மாதிரி உங்களோட ஹார்ட்டோட ப்ரொடெக்ஷன்ங்கிறது கம்மி ஆகும். சோ கண்டிப்பா கொலஸ்ட்ரால், இந்த பிளட்ஸ் எல்லாம் கண்டிப்பா once in 6 months or once in 1 year, அட்லீஸ்ட் 1 year once நீங்க அந்த பிளட்ஸை கண்டினியூ பண்ணணும். முக்கியமான இன்னொரு விஷயம்ங்கிறது சுகர், டயபெட்டிஸ கண்டிப்பா பாருங்க. அது சாப்பிடுறதுக்கு முன்னாடி சாப்பிடுறதுக்கு பின்னாடிங்கிறது அப்போதைக்கு மட்டும். ஆனா நீங்க 3 மாசத்துக்கு ஒரு தடவை சுகர் சொல்லுவாங்க, HbA1c சொல்லுவாங்க, அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஐடியா கிடைக்கும், சுகர் ஏறுதா இறங்குதா. இது காமனான பிளட் டெஸ்ட். தைராய்டு ரொம்ப ரொம்ப காமனா பாத்திருக்கேன் நமக்கு அந்த மெனபாசல் டைம், அதனால வெயிட் ஏறும், அதனால நமக்கு ஒரு மாதிரி இரிட்டபிளா இருக்கும். அடுத்தது ஹார்ட், பிபி செக்அப் கண்டிப்பா நீங்க பாக்கணும். ஹார்ட் செக்அப் நீங்க கண்டிப்பா நீங்க பாக்கணும். ஹார்ட்ல நிறைய டைம் பாத்தீங்கன்னா நம்ம இசிஜி, எக்கோ இந்த மாதிரி எல்லாம் டெஸ்ட் இருக்கு. டாக்டர்ஸ் தேவைப்பட்டு அதுக்கு மேல அவங்க என்ன பண்ணணும்னு அவங்க சொல்லுவாங்க. அடுத்தது உங்களோட போன்ஸ், ஹார்மோன் கம்மி ஆக ஆக உங்களோட போன்ங்கிறது ரொம்பவே சீக்கிரமாவே பிராக்சர் ஆகுற சான்சஸ் இருக்கு. டக்குன்னு ஸ்லிப் ஆயிருந்தீங்கன்னா கை உடையோ கால் உடையோ, இல்லைன்னா நீங்க போய் கால் அடிச்சுக்கிட்டீங்கன்னா டோல இன்ஜுரி வரும். சோ கண்டிப்பா கால்சியம் இன்டேக், தட் இஸ் உங்களுக்கு கால்சியம் டெஸ்ட் பண்ணிட்டு அதுல நமக்கு 2 types ஆஃப் கால்சியம், வைட்டமின் டின்னு சொல்லுவோம், கால்சியம்னு சொல்லுவோம். உங்களுக்கு அதை செக் பண்ணிட்டீங்கன்னா அக்கார்டிங் டு தட் உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்குன்னு டாக்டர்ஸ் உங்களுக்கு மெடிசன்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. பிபி கண்டிப்பா ரெகுலரா செக் பண்ணிக்கங்க, ஏன்னா ஹை ஆகுதுன்னா உங்களுக்கு தெரியாது. நிறைய டைம் என்ன பண்ணுவோம்னா, ஐயோ டாக்டர் கிட்ட போயிட்டோம்னா அவங்க இது அதுன்னு ஏதாவது சொல்லுவாங்க. எந்த டாக்டர் புதுசா எதுவும் சொல்ல போறது இல்லை, உங்க உடம்புல இருக்கிறது தான் அவங்க கண்டுபிடிச்சு சொல்ல போறாங்க. பட் நிறைய டைம் இந்த மாதிரி இஷ்யூஸை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இல்ல டவுட்டா இருக்கு வர மாதிரி இருக்குன்னு சொன்னா, நமக்கு ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் கியூர் when it comes to health. சோ நமக்கு இது டவுட்டா இருக்கு, எனக்கு வர மாதிரி இருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்டே டயட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். சோ கண்டிப்பா இந்த செக்அப்ஸ்ங்கிறது கண்டிப்பா நீங்க பாக்குறது பெட்டர். நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது பிரெஸ்டோட டெஸ்ட், பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன். பிரெஸ்ட டாக்டர் ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம், அதுக்கு மேல அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா அவங்க பிரெஸ்ட்ல ஸ்கேன் பண்ண சொல்லலாம், இல்லைன்னா மேமோகிராம் இருக்கு அந்த டெஸ்ட் கூட, அது டாக்டரோட சாய்ஸ். பட் கண்டிப்பா நீங்க ஆஃப்டர் 40 பிரெஸ்டோட செல்ஃப் எக்ஸாமினேஷன் நீங்க மொபைல்ல போட்டாலே செல்ஃப் எக்ஸாமினேஷன் நீங்களா செக் பண்ணலாம். உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கேட்டுக்குங்க. இருந்தாலும் நீங்க இப்ப நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல மாஸ்டர் ஹெல்த் செக்அப்னு வருது, அவங்களே ஃபுல்லா கவர் பண்ணிடுறாங்க. சோ நீங்க அதை கண்டிப்பா நீங்க பண்ணிக்கிறது பெட்டர். நெக்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றது பாப்ஸ்மியர். நெக்ஸ்ட் ஸ்லைட், ஜஸ்ட் கிளிக் இட் ப்ளீஸ். பாப்ஸ்மியர்னு சொல்லுவோம். நம்மளோட கர்ப்பப்பையில செர்விக்ஸ்னு ஒரு பார்ட் இருக்குது கீழே, அந்த பைங்கிறது பாத்தீங்கன்னா நார்மல் ரவுண்டா இருக்கணும், அதுக்கு சுத்தி இருக்கிறது எப்நார்மல், உங்களுக்கு மேல செல்ஸ் இருக்கும். சோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா அது கேன்சருக்கு போகிற சான்சஸ் இருக்குது. சோ ஹார்மோன் லெவல் கம்மி ஆகும்போது இந்த பாப்ஸ்மியர் அது 3 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும். இந்த பாப்ஸ்மியரை கண்டிப்பா அதை கரெக்டா பண்ணிக்கிங்க, ஏன்னா இது எல்லாமே நமக்கு இந்த டைம்ல வர சான்சஸ் அதிகம். நம்ம முன்கூட்டி இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம்னா இது எல்லாமே ஈஸிலி ட்ரீட்டபிள், பெரிய ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். அல்ட்ராசவுண்ட் அப்டமன் ஃபுல்லா ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணிக்கிறது நல்லது. நீங்க ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கேன்ல உங்களுக்கு அவங்களோட லிவர், உங்களுக்கு வேற ஏதாவது ஃபேட்டி லிவர் இருக்கா, வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பா இயர்லி ஒன்ஸ் ஸ்கேனிங்கிறது கண்டிப்பா அவசியம். அடுத்தது பாத்தீங்கன்னா ரெகுலர் செக்அப்ஸ், அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப சில டெஸ்டிங் ஒன்ஸ் இன் 3 years 2 years டாக்டர் சொல்லிடுவாங்க, அது தவிர அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் நீங்க கண்டிப்பா சுகர் பிளட்ஸ கண்டிப்பா பாத்துக்குங்க. வெயிட் பண்ணாதீங்க, யூரின் அதிகமா போகல, எனக்கு சுகர் இல்ல, எனக்கு தலை சுத்தல் வரல, எனக்கு பிபி இல்ல, எனக்கு அது வரல அதனால நான் பண்ணல, அதெல்லாம் வர்றதுக்கு லாஸ்டா தான் அதெல்லாம் வரும். அதுக்கு முன்னாடி நீங்க கண்டுபிடிச்சாதான் நீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், உங்களுக்கு லாங் டர்மோட ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். So this is medically. Am I clear so far? Shall I continue? Yes, ma'am. Okay, fine. Check. So
இதுக்கப்புறம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. சோ இந்த பிளட் டெஸ்ட் நான் சொல்லிட்டேன். எல்லாருமே இப்படிதானே இருக்கோம், கரெக்டா? எஸ் ஆர் நோ? மேம். மேம். நம்ம வீட்ல எல்லாருமே இப்படிதான் இருக்கோம் இல்லையா? நம்ம கண்டிப்பா ஃபேமிலியை நம்மளோட பல்லுலயே வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? சாரியோட பல்லுலயே நம்ம ஃபேமிலி, குழந்தைங்க, ஹஸ்பண்ட் எல்லாம் வச்சுட்டு இருக்கோம். இந்த பக்கம் நம்ம வேலைக்கு ஓடிட்டு இருக்கோம், இந்த பக்கம் நம்ம வீட்டு வேலையும் பண்ணணும், எல்லாமே நம்ம பண்ணணும். அண்ட் தட் இஸ் வாட் வி டிட். கல்யாணம் எப்போ ஆச்சு? 20 வயசுல 25 வயசுல கல்யாணம் ஆச்சு. 25 வயசுல இருந்து ஒரு 15 வருஷம் நாங்க இதெல்லாம் பண்ணிட்டா இருந்திருக்கோம். எஸ் ஆர் நோ? சோ உங்க ஃபேமிலி, உங்க அத்தை மாமா, உங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எக்ஸ்பெக்ட் யூ டு டூ த சேம் திங். ஓகே, சோ இவ்வளவு வருஷம் பண்ணிட்டு இருந்தா அதேதான் அவ கண்டினியூ பண்ண போறா. அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இருப்பாங்க. நீங்களும் அந்த மைண்ட் செட்ல தான் இருப்பீங்க. இவ்வளவு வருஷம் நான் பண்ணிட்டேன், இனிமே நான் சாகுற வரைக்கும், நான் இருக்கிற வரைக்கும் நான் இது பண்ண போறேன். So there is the problem. Okay, next slide please. எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கு வீட்ல, யாருக்குமே ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஏன்னா யூ ஆர் டூயிங் லாட் ஆஃப் ஜாப்ஸ், யூ ஆர் ஒர்க்கிங் விமன், ஆர் வீட்ல இருந்தாலும் கூட வேலை அதிகம். நான் எப்பவுமே சொல்வேன், நம்ம வீட்ல இருந்து நம்ம வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சோ அதுல 3 டைப் இருக்குது. ஒன் இஸ் பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ், டாலரபிள் ஸ்ட்ரெஸ் அண்ட் டாக்ஸிக் ஸ்ட்ரெஸ். பாசிட்டிவ்னா என்ன? நல்ல விஷயத்துக்காக டென்ஷன் ஆகுறது. டாலரபிள்னா என்ன? அப்பப்போ டென்ஷன் ஆகுறது. ஏதாவது சடனா ஆச்சு, ஏதோ டெத் ஆச்சோ, ஏதோ சம்திங் ஹேப்பன். டாக்ஸிக்னா தினசரி நமக்கு பிரச்சனை வருது, அதனால நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். அதனால கண்டிப்பா நம்மளோட ஸ்ட்ரெஸ் எதுக்காக வருது, என்ன ரீசன்னால? வேலைனால வருதா, ஃபேமிலினால வருதா, பசங்கனால வருதா, காசு இல்லையா, இல்ல நமக்கு டைம் எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியலையா? ஃபர்ஸ்ட் நீங்க எதனால ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்கன்னு ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்கணும். அது டாலரபிளா, அடிக்கடி வரதா, இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு டைம்ல வரதா அப்படிங்கறது நீங்க டிசைட் பண்ணணும். டாக்ஸிக்கா, டாலரபிளா அப்படின்னு நீங்க கண்டிப்பா பார்க்கணும். சரிங்களா? ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். நம்மளோட மனசுல எவ்வளவு தாட்ஸ் ஓடுன்னு நினைக்கிறீங்க? ஒரு நாளைக்கு நம்மளோட மனசுல மினிமம் 5,000 to 12,000 to 60,000 தாட்ஸ் ஓடுதாமா. அப்படின்னா சப்போர்ட் பண்ணிட்டோமா, அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்படி பண்ணிட்டோமா, காசை கட்டிட்டோமா, இது ஓடிட்டே இருக்குமா. பட் இதுல என்ன முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, 80% இந்த தாட்ஸ்ங்கிறது நெகட்டிவ். நீ பெருசா என்ன சாதிச்சிட்ட, நீ உன் இட்லி கல்லா இருக்கு, இவ்வளவு வருஷம் உனக்கு பண்ணிருக்கேன், நீ எங்க அம்மா மாதிரி சமைக்க தெரியல, நீ என்ன பெருசா காசு உள்ள கொண்டு வந்துட்ட, உன் பையனா பாரு நீ என்ன வளர்த்து வச்சிருக்க. ஏதோ ஒரு டைம் தான் இது சொல்லியிருப்பாங்க. பட் உங்களோட மனசு இதை 80 டைம் திருப்பி 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 ரீப்ளே பண்ணிட்டே இருக்கும். அது எப்போ? நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், நான் ரொம்ப சோர்வா இருக்கேன், எனக்கு ரொம்ப எக்ஸாஸ்டிங்கா இருக்கிற டைம்ல இது உங்களுக்கு இப்படி நடக்கும். பிளஸ் நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் இந்த மாதிரி நடக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நாங்க இந்த மாதிரி எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். இதுக்கு மேல நமக்கு மெனபாஸ்ன்னு வேற ஒண்ணு நடந்துட்டு இருக்குது, அதுல நமக்கு ஆல்ரெடி டயர்டா இருக்குது. இது எல்லாத்துலயும் இந்த தாட்ஸ் வேற 80% நம்மள தின்னுட்டு இருக்குது. அப்போ எப்படி நம்மனால ஹாப்பியா இருக்க முடியும்? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். இட் இஸ் நாட் அட் ஆல் ஈஸி. நான் ஈஸின்னு சொல்லவே இல்லை. சோ கிரீஃப்னு சொல்லுவோம். கிரீஃப்னா என்ன? ரொம்ப சோகமான ஒரு விஷயம். லைஃப்ல நிறைய பேருக்கு நடக்கும். அம்மா அப்பாவோட சண்டையா இருக்கலாம், டெத்தா இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். பட் நிறைய டைம் என்ன ஆகும்னா, கிரீஃப்ல 5 ஸ்டேஜ் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஐயோ இது எனக்கு நடக்கலைன்னு சொல்லுவாங்க. செகண்ட்ல ஒரு கோவம் வரும். தேர்ட்ல உனக்கா எனக்கான்னு வரும். அதுக்கப்புறம் தான் டிப்ரெஷன் வரும். அதுக்கப்புறம் தான் அக்செப்டன்ஸ் போகும். அந்த 3வது வரைக்கும் எல்லாரும் போயிருவோம். அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதை பத்தி பேச வேண்டாம், நெக்ஸ்ட் 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 அப்படின்னு போயிட்டே இருப்போம். அப்ப இது 4வது 5வது நாங்க நிறைய டைம் பண்ணவே மாட்டோம். அப்ப என்ன ஆகும்? ஒண்ணுக்கு மேல ஒண்ணு, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு, அது அப்படியே எக்யூமுலேட் ஆகி ஒரு நாள் அப்படியே வெடிக்கும். அந்த வெடிக்கிறது எப்ப நடக்கும்? ஆல்ரெடி நான் டவுனா இருக்கேன் பிசிக்கலி, ஆல்ரெடி நான் மென்டலி டவுனா இருக்கேன். அப்போ பழைய கதையெல்லாம் வந்து நம்மள தின்னு நம்மள ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணிரும். This is the common causes of us getting more and more fatigued, tired and distressed. Next. இது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான டாபிக். ஐ டெல் இட் ஃபார் எனி ஏஜ் குரூப், ஃப்ரம் சில்ட்ரன் டு இப்போ கல்யாணம் ஆனவங்களுக்கும் நமக்கும். நான் ஏன் இதை இங்க போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம கல்யாணம் ஆகி ஒரு 40, நம்மளோட ஏஜ் 40 to 50 இயர்ஸ்ல மெனி டைம்ஸ் we are married for 20 years and more by this time. ஓகே, நிறைய டைம் நம்ம ஹஸ்பண்டோட நான் வெர்பல் பிஹேவியர், அவங்கள பார்த்தாலே அவங்க வாயில சொல்லவே வேண்டாம், நம்ம அதை புரிஞ்சுப்போம். ஓகே, அவங்களும் நம்மள புரிஞ்சுக்கிறாங்க சில விஷயத்த. பட் இந்த ஸ்டேஜ், இந்த மெனபாசல் ஸ்டேஜ்ல நம்ம அவங்க வாயில இருந்து சொல்லணும், நீ நல்லா இருக்க, நீ அழகா இருக்க, நீ சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீ எங்க அம்மா அப்பா இவ்வளவு நல்லா பாத்துக்கிட்ட, குழந்தைங்க இவ்வளவு நல்லா வந்திருக்காங்க ஏன்னா உன்னால. அது நம்ம இது வரைக்கும் சொல்லல. இருந்தாலும் இந்த ஒரு ஸ்டேஜ் நம்மளே ஒரு மாதிரியா இருக்கும்போது அந்த வார்த்தைகள் நம்ம கேட்கணும்.
நம்ம ஹியர் பண்ணணும் அப்படின்னு நம்ம இப்படி ஏங்கிட்டு இருப்போம். ஆனா ஜென்ஸுக்கு என்ன ஆகுது இந்த டைம்ல பாத்தீங்கன்னா, தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ப்ளீஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். இதுல என்ன ஆகுது, நிறைய டைம் நம்மளோட சில்ட்ரனோட கம்யூனிகேட் பண்ணும்போது, பெரியவங்களோட கம்யூனிகேட் பண்ணும்போது, ஹஸ்பண்ட் யாரோட கம்யூனிகேட் பண்ண இந்த 3 பிரச்சனைங்க நடக்கும். ஃபர்ஸ்ட் பிரச்சனைங்கிறது ஜெனரலைசேஷன். அப்படின்னா யாராவது பேசுறதுக்கு முன்னாடியே நம்ம வச்சிடும், ஐயோ இவங்க இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. அடுத்தது டிலீஷன். நம்ம கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் வருதுன்னா அதுக்கு முன்னாடி நிறைய டைம் ஏதாவது மிஸ் ஆயிருக்கும். டிஸ்டார்ஷன். நம்ம கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் வரதுக்கு முன்னாடி அது நிறைய மாத்தி போயிருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். சோ ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கிட்ட வருதுன்னா அதுல ஒரு டிலீஷன், ஒரு டிஸ்டார்ஷன், ஒரு ஜெனரலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதை பத்தி யோசிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு உங்க பையன் ஸ்கூலுக்கு சாப்பாடு கொண்டு போல, நீங்க அதை டயர்டா இருந்தீங்க, வாட் எவர் பீட். அங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசி ஒருத்தர்ல இருந்து ஒருத்தருக்கு போய் லாஸ்ட்ல என்ன நடக்கும், ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்பா, ஏன்னா உங்க அம்மா வீட்டுல சமைக்கிறதே இல்லையாடா அப்படின்ட்டு அவனுக்கு கோவம் வரும். வந்து உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு என்னடா டெய்லி நான் பண்ணிட்டு இருக்கு, என்ன நீ இப்படி சொல்ற அப்படின்னு. சோ மெசேஜ்ங்கிறது எப்படினாலும் வரலாம், எப்படினாலும் மாறலாம். ஆனா நம்ம தெளிவா இருக்கும் போது ஓகே, நம்மளே உடம்பு ரீதியில டென்ஷனா இருக்கும், நம்மளே மென்டலி ஸ்ட்ரெஸ்டா இருக்கிற டைம்ல எந்த இன்ஃபர்மேஷன் பிகம்ஸ் வெரி இரிட்டபிள், அப்போ நம்ம ஈஸியா கோவப்படுவோம், இன்னும் ஈஸியா நம்ம கத்துவோம், இன்னும் ஈஸியா நம்ம சண்டை வரும். சோ எந்த இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் இங்க வரும்போது கண்டிப்பா அதை கொஞ்சம் யோசிச்சுக்குங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஏதாவது சண்டை வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பாக்கலாம். நார்மலா உங்க ஹஸ்பண்டோட ஒரு கிட்ஸோட சண்டை வந்தா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? பேசுவீங்களா, பேச மாட்டீங்களா? பேசுவீங்களா, பேச மாட்டீங்களா? நல்லா நிறைய பேசுவோம் மேம். பேசிட்டு அப்புறம் யோசிப்போம் மேம் ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிரச்சனை வந்தா ஒண்ணு பேசுவோம், நிறைய டைம் பேச மாட்டோம். கரெக்ட்டுங்களா? நெக்ஸ்ட் ஒரு வாட்டி ஹிட் பண்ணிக்கீங்க. ஒரு பிரச்சனை வந்தா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம ஃபர்ஸ்ட் தெளிவா பேசணும். பிரச்சனை டைம்ல கத்தி பேசுறத நான் பேச சொல்ல வரேன். பட் இன்னைக்கு இன்னொரு 3 நாள் ஆட்கள் பேச மாட்டீங்க. nobody will talk to each other. அது குழந்தைங்க பாத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நிறைய டைம் இவ்வளவு வருஷம் நாங்க ஒன்னா இருந்துட்டோமா, அவங்களுக்கு புரிஞ்சிருக்கோம், நிறைய விஷயம் நம்ம சொல்லிடுவோம், அவங்களுக்கு கண்டிப்பா அது புரியாது, அவங்களும் கேட்க மாட்டாங்க, நாங்களும் சொல்ல மாட்டோம். அப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் உனக்கு சொன்னேன்ல காலையிலேயே சாயந்தரம் நான் வீட்டுக்கு வந்து நம்ம அவங்க வீட்டுக்கு போகணும், நீங்க எனக்கு சொல்லவே இல்லைங்களே, ரெடியா இருந்தா சொன்னீங்க, அங்க போறத பத்தி நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே. அந்த மாதிரி நிறைய மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ்ல நடக்கும், ஸ்பெஷலி அட் திஸ் ஏஜ், திஸ் டைம். ஏன்னா இது முன்னாடி நடந்துட்டு இருந்துச்சு, நடக்காதது இல்ல. ஆனா இந்த டைம்ல உங்களோட ஒரு மைண்ட் செட்ல இது பெருசா தெரியும். அப்ப என்ன ஆகும், எல்லாம் சேர்ந்து ஒரு பூகம்பம் மாதிரி வெடிக்கும். நெக்ஸ்ட் ஒன். இதுல முக்கியமான விஷயம் எங்க, மேல் அண்ட் ஃபீமேல் பிரெயின். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஏன்னா எல்லா டைமும் இவ்வளவு வருஷம் ஒன்னா சேர்ந்துட்டோம், அவளுக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு புரிஞ்சிருச்சு, இதுல என்னத்தான் நான் போய் சொல்லுவானே, நீ நல்லா இருக்கேன்னு எதுக்கு போய் சொல்லுவேன், அதெல்லாம் அவளுக்கு தெரியாது, அதெல்லாம் அவளுக்கு தெரியுங்க, நான் நல்லா ஃபுல்லா பிளேட்ல வச்சு சாப்பிட்டேன்னா சாப்பாடு நல்லா இருக்கு. பட் நமக்கு என்ன, நல்லா இருக்குன்னு சொல்லணும், ஊருக்கு ஃபுல்லா சொல்லுவாங்க, ஆனா நமக்கு சொல்ல மாட்டாங்க. So many times male and female brain different. Female என்றது ரொம்ப என்ன சொல்றது, டீப்பா போக மாட்டாங்க, நிறைய விஷயம் பண்ணுவாங்க. மேல் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த டீப்பா போவாங்க. பட் அது நம்ம அந்த டைம்ல யோசிக்க மாட்டோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். மேல் அண்ட் ஃபீமேல் பிரெயின் பாருங்க. அந்த மேல் பிரெயின்ல லிசனிங் பாருங்க, ஒரே ஒரு டாட் தான் இருக்குது. ஃபீமேல் பிரெயின்ல டாக்கிங் பாருங்க, எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. டாக்கிங் நம்ம பேசிட்டே இருப்போம், ஆனா அங்க கேட்கறது ஒரே ஒரு சொட்டு தான். அப்போ நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லைங்களா, கேக்குறீங்களா இல்லையா? அப்ப நமக்கு அவங்க கிட்ட சொல்றதுக்கு சம்டைம்ஸ் விருப்பம் இருக்காது. பட் நீங்க அதை ஓபன் பண்ணி அவங்க கிட்டயும் நீங்க டிஸ்கஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட். மேல் இஸ் டிஃப்ரெண்ட், ஃபீமேல் இஸ் டிஃப்ரெண்ட். அவங்கனால எமோஷன்ஸை கண்டுபிடிக்க முடியாது. நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஹஸ்பண்ட்ங்கிறது வேலையில இருந்து உள்ள வீட்டுக்குள்ள வராங்க, டயர்டா வராங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு ஒரு காஃபி எடுத்து கொடுப்பீங்களா, ஐயோ டயர்டா இருக்கீங்களா இதை குடிங்க அப்படின்னு சொல்லுவீங்க. நமக்கு தெரியும், சொல்லியிருக்க மாட்டாங்க. இதே நம்ம உள்ள டயர்டா வந்தாலும் நம்ம மூஞ்சி தூக்கி வச்சுட்டாலும் அவங்க கண்டிப்பா கண்டுபிடிக்க மாட்டாங்க. பிகாஸ் தேர் வெரி பேட் வித் இமோஷன்ஸ் இன் த ஃபேஸ். ஆனா இவ்வளவு வருஷம் அதுதான் நடந்திருக்கு, ஆனா அதை நம்ம கண்டுக்கல. ஓகே அவங்க அப்படிதான். இப்ப நானே ரொம்ப டயர்டா இருக்கேன், நானே உடைஞ்சு போயிருக்கேன், எனக்கே மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும்போது அவங்க பண்ற ஒண்ணு எனக்கு தப்பா தெரியுது. அப்ப என்ன பண்ணுவாங்க, நீங்க டயர்டா இருக்கும் போது நான் உங்களுக்கு காஃபி கொண்டு வந்தேன் இல்ல, நீங்களா கேளுங்க பாப்போம், நானும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு பாத்திரத்தை போடுறது, மூஞ்சியை காமிக்கிறது, நீங்க 10 நாள் பண்ணுங்க, கண்டிப்பா அவங்க வந்து உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல போறது. they will not understand till we open our mouth and talk. ஆனா அங்க நமக்கு ஈகோ ஹிட் ஆயிருது இல்ல, நான் பண்ண நீ பண்ண மாட்டேன்,
அப்படிங்கிற டைம்ல கண்டிப்பா we have to understand that it is very very important. நம்மளோட மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்பெஷலி ஒரு பார்ட்னர்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ஸ்டேஜ்ல தான் பிரச்சனை வருது. அப்ப நிறைய சண்டைங்க வீட்டுக்குள்ள வரும்போது குழந்தைங்களும் ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல் ஆஃப் யுவர் கம்யூனிகேஷன் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். எனக்கு இந்த இது ரொம்ப பிடிக்கும். கீழே லாஸ் ஆஃப் ஃபர்கெட்டிங் பாருங்க. இதுல என்ன சொல்வாங்கன்னா, we forget 50% of what we hear. நம்ம ஏதாவது சண்டை போட்டா 50% அப்பவே மறந்துடுவோமா, 75% 2 மாசத்துக்குள்ள மறந்துடுவோமா, 25% தான் ஞாபகம் இருக்குமா. அந்த 25%ம் அதுலயே நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா போட்டு தான் சொல்லுவோமா. சோ என்ன சண்டை நடந்தாலும் அன்னைக்கே நம்ம அதை ரெடி பண்ணலனா கண்டிப்பா ஒரு புது பிரச்சனையோட சம்பந்தம் இல்லாம நம்ம டென்ஷனும் தான் ஆக போறோம். Am I clear so far? Coming to the final part. Next slide please. சோ இவ்ளோ தூரம் நான் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஆனா முக்கியமான ஒரு விஷயம், நீங்க ஒரு தாயா இருக்கலாம், நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், நீங்க ஒரு வைஃபா இருக்கலாம், நீங்க ஒரு ஒர்க்கிங் விமனா இருக்கலாம், நீங்க என்னவா இருந்தாலும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஓடுறது ஸ்பிரிண்ட் இல்ல, 200 மீட்டர் ரேஸ் இல்ல, நீங்க 21 கிலோமீட்டர் அப்படின்னு நீங்க ஸ்லோவா பொறுமையா ஓட வேண்டியது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எல்லாமே கடகடான்னு முடிக்க முடியாது. அடுத்தது, நம்ம ஒரு குழந்தை வளர்ப்பு அப்படின்னு சொல்லும் போது பெர்ஃபெக்ஷன் பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். பெர்ஃபெக்ஷன் பார்க்க முடியாது. ஏன்னா இதுல நம்ம யாரும் பெர்ஃபெக்ட் இல்லை. நீங்க பெர்ஃபெக்ட் இல்ல, நான் பெர்ஃபெக்ட் இல்ல, குழந்தை பெர்ஃபெக்ட் இல்லை. இந்த ஸ்டேஜ்ல நம்ம குழந்தைங்க அந்த 17, 18, 19 வயசுல ரொம்ப கஷ்டமா டிஃபிகல்ட்டா இருக்கு ஹேண்டில் பண்றதுக்கு. அப்ப நமக்கு என்ன பண்றது, நான் தப்பு பண்ணிட்டேனோ, என்ன பண்ணிட்டேனோ அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். நெக்ஸ்ட் ஸ்லைட். நிறைய டைம் நம்ம சாப்பிடாம, நம்ம காஃபி குடிக்காம, நம்மளோட உடம்ப பார்க்காம குழந்தைங்களுக்கு நம்ம பாத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அது பண்ற பெரிய பெரிய தப்பு. நீங்க உங்களுக்காக ஆக்சிஜன் போடலைன்னா நீங்க குழந்தைக்கோ, உங்க வீட்டுக்காருக்கோ, உங்க ஃபேமிலிக்கோ நீங்க ஜன்மத்துக்கு எந்த நன்மையும் பண்ண முடியாது. தயவு செய்து உங்களுக்காக ஒரு டெய்லி 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். அதுக்கு தான் நாங்க செல்ஃப் கேர்ன்னு சொல்றோம். உங்களை பாத்துக்கலனா, அதுவும் இந்த ஸ்டேஜ்ல அதிகமா நீங்க பாத்துக்கலனா கண்டிப்பா நீங்க எதுவுமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். செல்ஃப் கேர்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. நீங்க பிசிக்கலா ரன் பண்ணலாம், சில பேர் எழுதுவாங்க, சில பேர் பேசுவாங்க, சில பேர் ஃப்ரெண்ட்ஸோட பேசுவாங்க, சில பேர் கோயிலுக்கு போவாங்க, சில பேர் ஹாபிஸ் கார்டனிங் நல்லா பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் பண்ணிக்கிங்க. வீக்கெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமா பண்ணிக்கிங்க. கண்டிப்பா உங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ்ல இருந்து பெட்டர் ஆகுவீங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இல்ல எனக்கு இன்னும் ரொம்ப டென்ஷனா இருக்குன்னா டைரி எழுதலாம். உங்களோட மனசுல என்ன இருக்குன்னு எழுதிட்டு டேர் பண்ணி கூட போடலாம். ஏன்னா அது திருப்பி வச்சுன்னு யாராவது படிச்சிட்டாங்கன்னா நல்லா இருக்காது. டேர் பண்ணி போடலாம். இல்லைன்னா ஜார் ஆஃப் ஹோப்னு சொல்லுவோம். உங்களுக்கு ஒரு லைஃப்ல ஆனா நல்ல நல்ல விஷயம் கண்டிப்பா நீங்க அதை மறந்துடுவீங்க. அந்த ஒரு ஜார்ல எழுதி போட்டீங்கன்னா ரொம்ப டயர்டா இருக்கும் போது, ரொம்ப சோர்வா இருக்கும், வாழ்க்கை என்னடா வாழ்க்கை எதுன்னு யோசிக்கும் போது அதுல இருந்து ஒண்ணு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு என்ன நல்ல விஷயம் நடந்துச்சு அதை பத்தி கூட நீங்க எழுதலாம். நெக்ஸ்ட் ஒன். சோ ஆங்கர் யுவர் செல்ஃப்னு சொல்லுவாங்க. மைண்ட்ஃபுல்னஸ். இதுல நிறைய ஆப்ஸ் இருக்கு. நீங்க அந்த ஆப் போட்டு உங்களோட மனசை நீங்க ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். செல்ஃப் கேர்ன்னு சொல்லுவோம். செல்ஃப் கேர் கிட். கீப் பிரஸிங். யூ ஹேவ் 5 திங்ஸ் இன் திஸ். ஸோ இது நான் என்ன சொல்வேன்னா, இது நான் ஆக்சுவலா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, சென்சஸ், நமக்கு டச், டேஸ்ட், இந்த மாதிரி நம்மளோட 5 சென்சஸை நம்ம எப்படி யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள், நானே சம்டைம்ஸ் ரொம்ப டென்ஷனா இருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன், நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணி ஒரு கடைக்கு போய் ஒரு சாக்லேட் ஏதாவது சாப்பிட்டு, இல்லைன்னா ஐஸ்கிரீம் ஏதாவது சாப்பிட்டு உட்காந்து கொஞ்சம் பொறுமையா தான் வருவேன். ஏன்னா நான் ரொம்ப டென்ஷனா வந்தேன்னா வீட்டுக்குள்ள நான் இருக்கிற கோவத்துல குழந்தைங்க மேல போடுவேன். ஏன்னா நம்ம நிறைய டைம் பண்ற தப்பு, நம்ம வேலைக்கு போறோம், குழந்தைங்க வீட்டுல இருப்பாங்க, நம்ம ஈவினிங் வரும்போது வி எக்ஸ்பெக்ட் நம்ம குழந்தைங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றோம், பேக் கரெக்டான இடத்துல இருக்கணும், ஷூ கரெக்டான இடத்துல இருக்கணும், அவங்கள ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணி முடிச்சிருக்கணும், சவுண்ட் இல்லாம இருக்கணும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். இது முடிஞ்ச காரியமா சொல்லுங்க? கண்டிப்பா முடியாத காரியம். வீட்டுல வரும்போது பேக் ஒரு கடத்துல இருக்கும், ஷூ ஒரு கடத்துல இருக்கலாம். நமக்கு வரும்போது நம்ம மைண்டிங்க ஓகே அப்படிதான் இருக்கோம், நம்ம உள்ள வந்தோம்னா நம்ம காமா இருப்போம். நம்ம மைண்டிங்கிறது இப்படி இருக்கணும்னு நம்ம வரும்போது நம்ம குழந்தைங்க பண்ணாதான் நம்ம இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகும். ஸோ யூ ஆல்சோ ஹாவ் டு பி ரீசனபிள். நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க நீங்களும் கொஞ்சம் ரீசனபிளா இருக்கணும். அப்பதான் நம்மளால அந்த இது ஹேண்டில் இமோஷன்ஸையும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன். சோ இது நான் காமனா எல்லா இதுல சொல்றது. சோ இது ரஃபா சொல்லிக்கிறேன். பிஸி. எல்லாருக்குமே எனக்கு டைம் இல்ல, நான் எப்படிங்க எனக்காக டைம் எடுத்துப்பேன், எனக்கு எங்க டைம் இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ இதுல நான் பெட்டர் கெட் ஹெல்ப், பி யூஸ் அன்இம்பார்ட்டன்ட் திங்ஸ், எஸ் ஸ்லீப், வை இஸ் யூ கம் ஃபர்ஸ்ட். சோ நெக்ஸ்ட் ஸ்லைட். பெட்டர் கெட் ஹெல்ப்னா நம்ம யாருமே இங்க சூப்பர்மேன் சூப்பர் உமன் எல்லாம் எதுவும் இல்ல.
எல்லாருமே ஹெல்ப் எடுக்க கத்துக்கணும். நிறைய டைம் விமனா இருக்கும்போது நம்ம ரொம்ப கூச்சப்படுவோம் கேட்கறதுக்கும் ஹெல்ப் எடுக்கிறதுக்கும் வாங்குறதுக்கும். ஸோ கண்டிப்பா வி ஷுட் டூ தட். நெக்ஸ்ட் ஒன் அன்இம்பார்ட்டன்ட் திங்ஸ். நிறைய டைம் துணியை மடிக்கிறது, வீடு கிளீனா இருக்கணும், பசங்க இப்படிதான் உட்காரணும், இந்த கோம் இங்கதான் இருக்கணும், ரொம்ப என்ன முக்கியம் இல்லாததுக்கு நம்ம போய் டைம் வேஸ்ட் பண்ணும்போது, குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, ஃபேமிலியோட ஹாப்பி டைம் நம்மளால பண்ண முடிய மாட்டேங்குது. மூணாவது தூக்கம். தூக்கத்தை எக்காரணத்துக்கும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நிறைய டைம் நம்ம கை வைக்கிறது தூக்கத்துலதான். when you put your hand on sleep, நம்ம நெக்ஸ்ட் டே இன்னும் இரிட்டபிள் ஆயிருவோம். ஆல்ரெடி இரிட்டபிலிட்டி இருக்கு, நம்ம இன்னும் கொஞ்சம் இரிட்டபிள் ஆயிரும். தூக்கத்துல எப்பவுமே கை வைக்காதீங்க. லாஸ்ட் இஸ் வை யூ கம் ஃபர்ஸ்ட். சோ கண்டிப்பா உங்களுக்காக கொஞ்சம் டைம் போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால மேனேஜ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் பார்ட்ங்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் டாக்கிங். நீங்களும் உங்க ஹஸ்பண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு இது புரியணும். இது எனக்கு கஷ்டமா இருக்குது. நிறைய டைம் என்ன பண்ணுவோம்னா, பழைய ஜெனரேஷன் லைக் எங்க அத்தை, எங்க அம்மா, நிறைய பேர் இந்த மாதிரி வலின்னு அவங்க ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட சொன்னதே இல்லை. அதனால உங்க ஹஸ்பண்ட்ஸுக்கு இந்த மாதிரி வலிக்கும், இந்த மாதிரி இருக்கும்னு அவங்களுக்கு தெரியாது. சோ அதனால நம்மளும் ஓப்பனா சொல்லணும், எனக்கு முடியல, எனக்கு டயர்டா இருக்கு. நிறைய டைம் என்ன பண்ணுவோம்னா, we don't tell and then we expect them to understand. அது பாசிபிளே இல்ல. சோ கண்டிப்பா உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் கப்பிள் டைமிங்கிறது கண்டிப்பா வச்சுக்கோங்க. உங்க ரெண்டு பேரோட அண்டர்ஸ்டாண்டிங், உங்க ரெண்டு பேரோட டாக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது சோஷியல் சர்க்கிள். கோ பேக் ப்ளீஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தனியா இருக்கணும். அந்த ஃப்ரெண்ட்ஸோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பாத்தீங்கன்னா குழந்தைங்க. உங்க குழந்தைங்க எவ்வளவு சின்னதா இருந்தாலும் they should understand about periods, they should understand about menopause. எனக்கு கஷ்டமா இருக்கு, அம்மாக்கு முடியல, அம்மானாலனா அதை கண்டிப்பா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம குழந்தைங்க எல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. if you make them understand they will help you, but the problem is we want to be a super woman in front of our children. அதனால நம்ம சொல்றது இல்ல. நம்ம சொல்லலன்னா அவங்க ரொம்ப சின்ன குழந்தைங்க, என்ன வயசுனாலும். நான் என்னோட பசங்க, எனக்கு 2 பசங்க 12th ஸ்டாண்டர்டும் இன்னொரு 6th ஸ்டாண்டர்டும். ஆல்மோஸ்ட் என் பெரிய பையன் 8 வயசுல இருந்து அவனுக்கு பீரியட்ஸ்னா என்ன, அம்மாக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறது நான் சொல்லிட்டே இருந்திருக்கேன். என் பையன் இப்போ 2 பசங்களுக்கு அதை பத்தி தெரியும். நான் டயர்டா இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும். அப்படி ஃபேமிலில வேற யாருக்கா உடம்பு சரியில்லைனாலும் they understand, it is normal. அதனால நம்ம அதை பத்தி கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். So coming to the end, we are starting your way இல்லைங்களா? we have to start a life changing event. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு லைஃப் சேஞ்சிங் இவெண்ட் உங்களோட வேல எப்படி ஸ்டார்ட் பண்ண போறீங்க? நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஹிட் பிளே, நாட் பாஸ். மெனபாஸ்ல நம்ம ஸ்டாப் பண்ண தேவையில்லை, என்னால முடியாதுன்னு சொல்ல தேவையில்லை, பின்னாடி பார்த்து ஐயோ இவ்வளவுதான் வாழ்க்கையா, இனிமே என்ன பெருசா பண்ண போறேன்னு சொல்லக்கூடாது. இனிமே தான் நம்ம பிளே பட்டன் பிரஸ் பண்ணி வாழ்க்கையை நம்ம இன்னும் நமக்காகவும் நம்ம ஹஸ்பண்டுக்காகவும் நம்ம பர்சனலுக்காக நம்ம என்ஜாய் பண்ணணும். ப்ளீஸ் ஹிட் பிளே அண்ட் நாட் பாஸ். திஸ் இஸ் a very important event of your life. அதனால கண்டிப்பா பிளேங்கிறது கண்டினியூ ஆயிட்டே இருந்தா மெனபாஸ் வந்தாலும் நம்ம லைஃப்ல பாஸ் வராது. Thank you very much. Thank you, ma'am. Any questions? மேம் ஒரே ஒரு Sure. கொஸ்டின் இருக்கு. Yeah, இப்ப பொம்பளை பிள்ளைங்களுக்குலாம் இப்ப கொஞ்சம் லேட் மேரேஜ் தானே ஆகுது, அதனால ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது ஃபேஸ் பண்ணுவாங்களா இல்ல எப்படி? See, இது காமன் கொஸ்டின் இதுக்காக. பட் what I'm saying is, see, girls are getting married late, but அவங்க fertility age அப்படின்னு சொன்னீங்கன்னா எவ்வளவுக்கு before 30 அவங்க ஒரு கிட், if they have a child before 30, at least first child before 30ங்கிறது ஒரு சேஃபான ஒரு பீரியட். It will be good. ஏன்னா லேட்டா மேரேஜ் ஆகுறதுங்கிறது இப்போ எல்லாருமே எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு அவங்க கெரியர்ல ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அவங்க பண்றாங்க. ஆனா ஃபர்டிலிட்டி பிரெக்னன்சி ஆகுற சான்சஸ்ங்கிறது அவங்களோட ஹார்மோன்ஸ் ஓவரீஸ்ல அந்த முட்டை பொறுத்து இருக்குது. ஸோ அந்த எக்கோட அந்த ஃபர்டிலிட்டி கவுண்ட்னு சொல்லுவோம், ஆன்டிமுலேரியன் ஹார்மோன், அந்த கவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கவுண்ட்ங்கிறது ரெடியூஸ் ஆயிட்டே போகும் ஏஜ் போக போக. So they should be, if they get married by 25, 26, it would be good for them to finish their family before 30 or at least have one child before 30. தேங்க்யூ மேம். Yeah. ரொம்ப நல்லா இருந்தது செஷன், ரொம்ப அழகா கொண்டு போனீங்க.
ஸோ அந்த காமிக்ஸ் எல்லாம் நல்லா அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு இவ்வளோ நல்ல டீட்டெயிலாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது. ஆஸ் யூஷுவல் உங்களுடைய பெஸ்ட் ரொம்ப கொடுத்துருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிஜமாவே வந்து எங்கள் கலப்பணியில் இருக்கவங்க எல்லாருமே மோர் தென் 40 தான். அந்த ஏஜ் குரூப்ல இருக்கவங்களுக்கு இது ஒரு தேவையான ஒரு செஷன். கண்டிப்பா இந்த செஷனை வந்து இன்னொரு டைம் நம்ம வந்து பண்ணலான்றதான் என்னுடைய ரெக்கமெண்டேஷனா இருக்கும். ஸோ கூடிய விரைவில் நாங்கெல்லாம் அங்க கோயம்புத்தூர் வருவோம். ஸோ அந்த இடத்துலயும் உங்களை டைரக்டாவும் கூப்பிடலாம் மாதிரி கூட நான் கேட்கிறேன். ஷூர் டெஃபினட்டா நான் 100 பீப்புள் வருவாங்க. அதுல விமன்ஸ் தான் நிறைய பேரு. அதுல இந்த ஏஜ் குரூப்ல தான் நிறைய பேர் இருக்காங்க. சோ கண்டிப்பா ரொம்ப டெஃபினட்டா வில் பிளான் பண்ணிக்கலாம். மேபி ஒரு क्वेश्चन செஷன் அந்த மாதிரி ஏதாவது நம்ம டெஃபினட்டா பிளான் பண்ணிக்கலாம். எனக்கு எது கேள்விகள் இல்ல, நல்லா இருந்தது. Thank you so much. I hope உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி நான் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி ட்ரை பண்ணிருக்கேன். பட் I don't know, உங்களுக்கு probably உங்களோட டவுட்ஸ்க்கு அதுல ஆன்சர்ஸ் கிடைச்சிருக்கணும். எல்லாமே நாங்க 40+ தான் நாங்களும். எங்க அக்காவுக்கும் கரெக்டா இந்த ஏஜ் குரூப் தான். சோ எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல் செஷன். எல்லாம் எங்க ஃபேமிலியோட நாங்க அட்டெண்ட் பண்ணுவோம். Thank you so much. மேம் வணக்கம் மேம். சொல்லுங்க மேம். உண்மையாவே இந்த கிளாஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேட்கறதுக்கு எனக்கு நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருக்கு மேம். நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் மாதிரியே இருக்கு. ஆன்லைன்ல பேசுறத விட நேரா பேசாம மேம் சொன்ன மாதிரி நேரா பார்த்தா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட டவுட் கேட்கலாமோ அப்படின்ற எண்ணம் இருக்கு. இதை வந்து என் குழந்தைங்க 2 பேர் பயோமேக்ஸ் படிக்கிறாங்க. அந்த குழந்தைங்க முழுக்க ஃபுல்லா அவங்க தான் கேட்டுட்டு இருந்தாங்க என் கூட. இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோமா, இது எனக்கு தேவைப்படும், இது எடுத்துக்கோமா, எனக்கு இது தேவைப்படும், இதாம என் ஃப்ரெண்டுங்களுக்கு சொல்வேன், என் கிளாஸ்ல சொல்வேன் அப்படின்னு நீங்க எடுத்த விதம் ரொம்ப சூப்பரா இருந்துங்க மேம். அந்த தமிழ் உச்சரிப்பு எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதான் நான் சொன்னேன் பாபி கிட்ட எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல நான் மேனேஜ் பண்ணி பேசுறேன்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு. கவனம் செதறவே இல்லைங்க மேம். அப்படி இப்படி போக முடியாம முழுக்க நாங்க இது 7 தமிழ்ல நீங்க இப்ப எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்க. நீங்க 50 நிமிஷம் கண்டிப்பா நல்லா பேசுறீங்க தமிழ். ரொம்ப நல்லா இருந்துங்க மேம். நேரடியா பார்க்கணும் உங்களுடைய. டெஃபினட்டா நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ண நான் அபி கிட்டயும் கேட்டுட்டு நான் கண்டிப்பா கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிறேன். டெஃபினட்டா ரொம்ப நன்றிங்க மேம். நன்றிங்க மேம். Thank you. மேம் நான் மணிமேகலை பேசுறேன் மேம், சிவகங்கையில இருந்து. சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் இதுல ரொம்ப கிளாரிட்டியோட எனக்கு இன்னைக்கு செஷன்ல ஒரு பயம் போக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நாங்க உங்களை பார்த்ததுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டப்பா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஸ்டாப் ஆயிருந்துச்சு, ஒரு 6 மந்த் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. சரி அப்பாடா அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். சோ திரும்ப ரிவர்ஸ் ஆனோடனே ரொம்ப பயமா இருந்துச்சு. இப்போ டாக்டர்கிட்ட எல்லாத்தையுமே போய் கன்சல்ட் பண்ணிட்டு வந்தோம். எல்லாரும் நார்மல் எனக்கு கொஞ்சம் பயம். இன்னும் ஒரு மெடிக்கல் காலேஜ் உள்ள ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்துலதான் இருந்தேன். ஏன்னா பக்கத்துல எல்லாருமே அந்த மாதிரி சொன்னதுனால. சோ நீங்க எனக்கு எடுத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்ன விதமே இந்த 51 அதுல வந்து 1 இயர் அப்படின்னோன்னா எனக்கு கொஞ்சம் அந்த ஒரு நிறைய பயம் எனக்கு இன்னைக்கு போயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். கொஞ்சம் இல்ல, நிறைய பயமே போயிடுச்சு. சோ ரொம்ப தேங்க்யூ மேடம். இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது இந்த செஷன். 8 டீமுக்கும் டாக்டர் டீமுக்கும் ரொம்ப தேங்க்யூ. இன்னைக்கு நிகழ்வு மேம் வணக்கம் மேம். பண்ணிட்டு இருக்கோம். அதனால அதுவும் வர முடியாதவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். நிச்சயமா அபி, நாங்க ஸ்கிரீன்ஷாட் நான் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு இதையும் நான் கண்ணகி சொன்னது மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கேன். என்னோட டீமுக்கு வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, ஒரு 9 பேர் வந்திருக்காங்க. மீத பேர் வரல. வராதவங்களுக்கு கண்டிப்பா நான் இதை ஷேர் பண்ணி ஒரு கிளாஸ் எடுத்துப்பேன் கண்டிப்பா. இந்த ரெக்கார்டிங்குமே உங்களுக்கு இன்னைக்கு நாளைக்குள்ள நாங்க ஷேர் பண்ணிடுறோம். ஓ சூப்பர். தேங்க்யூ அபி, தேங்க்யூ. அடுத்து யாரும் பேச வந்தீங்க? மேம் வணக்கம் மேம். மேம் எனக்கு வந்து இப்பதான் மெனோபாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு மேம். அது வந்து ரொம்ப முட்டி வலிக்குது மேம். முட்டி வலிக்குது. அந்த ஒண்ணுமே என்னால நீங்க சொன்ன எல்லா சிம்டம்ஸும் எனக்கு தெரியுது. அப்படி படபடப்பா வருது. எனக்கு எப்பயுமே வேர்க்கவே வேர்க்காது வெளியில போனா. எனக்கு இப்ப அதிகமா வேர்க்குது மேம். அதுக்கு வந்து என்ன மேம் அதுக்கு பண்ணலாம்? இது 2 விஷயம். ஒரு விஷயம் முட்டி வலி இருந்தா ஃபர்ஸ்ட் நீங்க உங்க வெயிட் பாத்துக்குங்க. வெயிட் கண்டிப்பா அதிகமா இருந்தா கொஞ்சம் கம்மி பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா முட்டி தேய்மானங்க ரொம்ப காமன் ஃபீமேல்ஸ்ல. சோ உங்களோட வெயிட்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். பிளட் டெஸ்ட் எல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ணி பாத்துக்குங்க. கால்சியம் எல்லாமே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கீங்க. கண்டிப்பா அதுல கம்மியா இருந்தா நீங்க அதுக்கு மெடிகேஷன்ஸ் கண்டிப்பா போடணும். அதுல 2 டைப்ஸ் ஆஃப் மெடிகேஷன்ஸ். ஒன்னு டெய்லி ஒன்னு வரும். சில பேர் அது வாரத்துக்கு ஒன்ஸ் ஒரு மெடிசன் இருக்கும். சோ அதை பொறுத்து தான் அவங்க கொடுப்பாங்க. இது 2 பண்ணிக்கீங்க. ஹாட் ஃபிளஷஸ்க்கு ட்ரீட்மெண்ட் இல்ல. ஓகே, அது ரொம்ப பேடா இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம ஹார்மோன்
தெரப்பி கொடுப்போம். அது அவசியம் இல்ல. ரொம்ப முடியாத பட்சத்துக்கு நீங்க இருந்தா டாக்டர் கிட்ட கேட்டீங்கன்னா they will give you hormone therapy treatment. பட் அதர்வைஸ் ஹாட் ஃபிளஷஸ்க்கு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவுமே இல்ல. பட் போன் பெயின்ங்கிறது உங்களுக்கு கால்சியம் எல்லாம் கம்மியா இருக்கனால பெயினா இல்லைன்னா வெயிட்னால உங்களுக்கு பெயினாங்கிறத நீங்க கண்டிப்பா அதை நீங்க செக் பண்ணிக்கணும். ஓகே மேம், தேங்க்யூ மேம். மேடம் அவங்க பொண்ணுமே டாக்டர் தான் ஆதி. அவங்க பொண்ணுமே டாக்டர் தான், இருந்தாலும் அவங்க உங்ககிட்டயும் கேக்குறாங்க. மேம் ஒரே ஒரு டவுட். எங்க அக்கா அவங்களுக்கு வந்து அவங்களும் இந்த ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. ஓகே. அவங்களுக்கு என்னன்னா ரொம்ப ஹார்ட் வந்து அது என்ன சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப படபடப்பு ஓவரா. அது வந்து இப்ப அப்பப்ப ரொம்ப இதாகும் போது ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இப்ப ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி அவங்களால தாங்கவே முடியல, அவ்வளவு ஒரு படபடன்னு வந்து கடைசியில ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்க அவரு டாக்டர் வந்து ஆனா சொன்னாரு ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி. ஆனா இவங்களால அது முடியல, அவ்வளவு ஒரு இதா சிவியரா இருந்து கடைசியில அவரு இல்ல நீங்க அட்மிட் ஆயிருங்கன்னு அவரே அட்மிட்டே பண்ணிட்டாரு. அந்த மாதிரி ஏன் அவ்வளவு ஒரு இதா ஆகுது? ஒன் திங்ங்கிறது கண்டிப்பா கார்டியாக் எல்லாமே ரூல் அவுட் பண்ணும். ஏன்னா அந்த டைம்ல உங்களுக்கு பிளட் பம்பிங், எக்கோ, டிஎம்டி அதெல்லாம் நீங்க பண்ணிக்கணும். அதுல நமக்கு மெடிக்கலி எந்த ப்ராப்ளம் இல்ல, ஹார்ட்ல நமக்கு வேற எந்த ப்ராப்ளம்ஸ் இல்ல, படப்படப்பு மட்டும் வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஹார்மோன்ஸ். அப்போ அவங்க ரொம்ப ஆங்ஷியஸ் ஆயிடுறாங்கன்னு அர்த்தம். சோ ரொம்ப பேனிக் ஆறாங்க. சோ இந்த படப்படப்பு வர்றதுக்கு முந்தின 2 நாள்ல என்ன நடந்துச்சு, ஏதாவது விஷயம் நடந்துச்சா, அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப பாதிப்பு ஆகிற மாதிரி ஏதாவது நடந்துச்சா, ஏதாவது இவங்க யோசிச்சுட்டே இருக்காங்களா, அதை நோட் பண்ணி வைக்க சொல்லுங்க. ஒரு எபிசோடுக்கு முன்னாடி ரொம்ப ஏதாவது அதே விஷயம் திருப்பி திருப்பி நடக்குதுன்னு சொன்னா அதுதான் ரிலேட்டட். சோ நம்ம அதுனா ஒரு கவுன்சிலர் சைக்காலஜிஸ்ட் கிட்ட போய் நம்ம அவங்க அதுகிட்ட பேசிட்டு அவங்க கிட்ட அந்த ஆங்ஸைட்டி டீசென்சிடைசேஷன் சொல்லுவோம், அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இஃப் த ஹார்ட் இஸ் கிளியர். ஓகே மேம். ஓகே மேம் நைட்டு கொஞ்சம் யூரின் அடிக்கடி போறது, அதனால என்னங்க மேம் எதுவும் அது ஒண்ணுமே பண்ண முடியாது. நைட்டு அது போறது வேற டிராவலிங்கும் நீங்க கொஞ்சம் வாட்டர் மட்டும் என்ன பண்ணுங்க, நார்மலி ஆஃப்டர் 6 o'clock தண்ணி கொஞ்சம் கம்மியா எடுத்துக்குங்க. மச் as பாசிபிள் நீங்க என்ன பண்ணுங்கன்னா நைட்ங்கிறது பிளாடர் உங்களுக்கு ஃபுல்லா எம்டி ஆகாது. இப்ப நம்ம யூரின் போகும்போது ஃபுல்லா எம்டி பண்ண முடிய மாட்டேங்குது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம், மசில் வீக் ஆயிரும். அதனால என்ன ஆகும், கொஞ்சம் யூரின் இருந்துட்டே இருக்கும், அது எக்யூமுலேட் ஆகி லாஸ்டா ஒரு இடத்துல போய் ஃபுல்லா எக்யூமுலேட் ஆயிருது. சோ கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம்னா 6 o'clock மேல கொஞ்சம் லிக்விட்ஸ் கம்மியா எடுத்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு as much as possible நீங்க பிஃபோர் பெட் டைம் ஒரு 2 வாட்டியாவது பாத்ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் தூங்க போங்க. ஆனா தண்ணி தாகம் எடுக்குது மேடம் ரொம்ப. அது நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க அந்த ஃபுல்லா எம்டி பண்ண முடியாது, ஒரே டைம்ல எல்லா பாத்ரூம் வெளியே வர மாதிரி இருக்காது. அதனால யூ கேன் ப்ராபபிலி டேக் அ பிரேக். இல்லன்னா என்ன பண்ணானா நீங்க அது ஒரு 2 டைம்ஸ், அதான் சொல்ல 2 டைம்ஸ் தண்ணி தாகம் எங்க அந்த ஹாட் ஃபிளஷ் வரனால உங்களுக்கு தாகம் அடிக்குது, ஆனா தண்ணி நீரெல்லாம் போயிடுச்சு இல்லைங்களா பாடியில, சோ யூ ஃபீல் thirsty. தலைவலி வருது மேம், தலைவலி வருது, அப்புறம் குதிகால் வலி வருது. அதுதான் அது ப்ரொஜெஸ்ட் அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்னாலதான் தலைவலி. மைக்ரேன் ரொம்ப காமன், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இட்ஸ் வெரி காமன். மெனபாஸ் டைம்ல பீரியட் டைம்ல மைக்ரேன்ங்கிறது ரொம்ப ரொம்ப காமன். அதுக்கு ட்ரீட்மெண்ட்ங்கிறது நீங்க நல்லா லிக்விட்ஸ் நல்லா எடுக்கணும், நல்லா இளநீர் தண்ணி ஜூஸ் நிறைய குடிக்கணும். ரொம்ப தலைவலி வந்தா ஒரு டோலோ பாராசிட்டமால் போட்டு நல்லா தூங்கி ஒரு 6 hours தூங்கி எழும்பினாலே ரெடி ஆயிருவீங்க. இது ரொம்ப காமன். மைக்ரேன் இஸ் வெரி வெரி காமன் டியூரிங் இது. அந்த குதிகால் வலிங்கிறது கால்சியம். ஃபர்ஸ்ட் நீங்க கால்சியம் செக் பண்ணுங்க, கால்சியம் நார்மல் இருக்கு கண்டிப்பா எங்க ஒரு கம்மி இருக்கும், நீங்க அதுக்கு மெடிகேஷன்ஸ் போட்டாலே செட்டில் ஆயிருது. மேம் பீரியட்ஸ் டைம்ல ஸ்டொமக் பெயினுக்கு எதுவும் பண்ண முடியாதா மேம்? ரொம்ப இருந்தா அதுக்கு மெடிகேஷன்ஸ் இருக்குமா. பீரியட் வரதுக்கு 1 நாள் முன்னாடில இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் 2 டேஸ்க்கு டேப்லெட்ஸ் போட்டுக்கலாம். அப்படி ரொம்ப இருந்துச்சுன்னா டிஸ்மெனோரியான்னு சொல்லுவாங்க அந்த கண்டிஷனுக்கு, அப்படி இருந்தா போட்டுக்கலாம். சரிங்க. சோ கணேஷ் சொல்லுமா. நான் ஃபர்ஸ்ட் டைம் கூட நான் கேட்டுட்டு இருந்தேன், எனக்கு பீரியட் டைம் ஒரு 12 வருஷமா தொடர்ந்து பீரியட் டைம்ல மட்டும் வலிச்சிட்டு இருந்தது, ரொம்ப பெயினா இருக்கும், டெலிவரி பெயினோட அதிகமா இருக்கும் எனக்கு. இப்ப ஒரு வருஷமா என்ன ஆகுதுன்னா பீரியட் வரத்துக்கு முதல் நாள் வந்து கால் ரொம்ப வலிக்கும். எப்படி சொல்றது, நம்ம ரொம்ப தூரம் நடந்தோம்னா எப்படி இருக்குமோ அத மாதிரி இந்த கால் முட்டில இருந்து இடுப்பு வரைக்கும் இந்த தொட பகுதி அப்படியே எடுத்து வச்சிடலாமாலும் தோணாது. சோ பீரியட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வயிறு வலி. என்னாச்சுன்னா பீரியட் இல்லாதப்ப 3 நாள் ரொம்ப பெயின் ஆயிடுச்சுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன் நான், அபிராம் மேம் கிட்ட. அது என்ன ஸ்டாப் பண்ணவே இல்லை,
ஸோ என்னன்னா இந்த இப்ப பெயினா இருக்கு, நம்ம ரெஸ்ட் எடுத்துடுறோம், டேப்லெட் எடுத்துடுறோம், ஓகே. எனக்கு அவங்க வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து எனக்கு கர்ப்பப்பை இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணப்ப நீங்க ரொம்ப பெயினா தான் டேப்லெட் போட்டுக்கங்க சொல்லிட்டு எனக்கு சொல்லிட்டு இப்போ 2 வருஷம் வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா. எடுக்கணுமா வேணாங்களா என்ன எடுக்கணுமா எடுக்கணுமா வேணாமா வேணாமான்னு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நான் கர்ப்பப்பை மேம், கர்ப்பப்பை இல்லம்மா பாருங்க 2 விஷயம். என்ன வயசாச்சு உங்களுக்கு? 48 மேம். பாருங்க 2 விஷயமா. நார்மலா பாத்தீங்கன்னா இது சிவியர் டிஸ்மெனோரியான்னு சொல்லுவோம். இது உங்களோட நீங்க சொல்ற கண்டிஷன் சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் லாப்ரோஸ்கோபி பண்ணி, அதாவது அங்க டைட்டா இருந்த லிகமெண்ட்ஸ் இருந்தாலும் அதுலயே அவங்க ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகும். நார்மலா சிசேரியன் டெலிவரியா உங்களுக்கு? நார்மல் தான் மேம் எனக்கு. 2 ஒன்னு லாப்ரோஸ்கோபி பண்ணி பாத்துக்குங்க. அந்த லாப்ரோஸ்கோபி பண்ற பெயினுக்காக நீங்க ஹிஸ்டெக்டமி பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆனா லாப்ரோஸ்கோபி பண்ணி அங்க உள்ள என்ன இருக்குன்னு பார்த்து அவங்க அதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகும். சம்டைம்ஸ் அதுல உங்களுக்கு பிரச்சனை கம்மியானாலும் ஆகலாம். ஆனா வலிக்காக நம்ம ஹிஸ்டெக்டமி பண்ண மாட்டோம், தேவை இல்ல. ஆனா பட் நீங்க கண்டிப்பா லாப்ரோஸ்கோபி பண்ணி பார்க்கணும். ஏன்னா வலிங்கிறது ஏதாவது ரீசனுக்காக தான் இருக்கும். அங்க ஏதாவது கர்ப்பை இழுத்துட்டு இருக்கும், ஏதாவது லிகமெண்ட்ஸ் ஏதாவது சம்திங் வில் பி தேர். அது பார்த்தாதான் தெரியும். எனக்கு பிளட் வந்து ப்ளீடிங் ஆகுதுன்னா நார்மலா இது பண்றதை விட இப்போ ஒரு 6 மாசமா ரொம்ப அப்படியே அந்த கேக்கு சைஸ் அப்படி கட்டி கட்டியா போயிட்டே இருக்கு மேம். வலி தாங்க முடியாது, அப்படி போயிட்டு இருக்கு மேம். அப்படியே நீங்க பெட்டர் ஒரு லாப்ரோஸ்கோபி பண்ணிக்கிங்க. ஏன்னா எனக்கும் ஒரு 2 இயர்ஸ் பேக் எனக்கு இந்த மாதிரி ரொம்ப இஷ்யூஸ் 1 இயர் வந்து லாப்ரோஸ்கோபி பண்ணதுக்கு அப்புறம் பெர்ஃபெக்ட்டா நல்லா ஆயிடுச்சு எனக்கு. நீங்க ஒரு லேப் பண்ணி பாருங்க, இட் மைட் ஹெல்ப். ஓகேங்க மேம், தேங்க்யூ மேம். நான் கால் பண்றேங்க மேம், தனியா கால் பண்றேங்க. ஷூர். ஹலோ, தேங்க்யூ மேடம். மேடம் இப்போ எனக்கு ஒரு 40 வயசு ஆக போகுதுங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் பீரியட்ஸ் ஆகும்போது கால் குடைச்சல் எதுவுமே எந்த பெயினும் இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த ஒரு 6 மாசமா பீரியட்ஸ் ஆகும்போது ரொம்ப கால் குடைச்சலா இருக்குங்க, ரைட் சைடு காலு. அது எதனால மேடம்? அது பீரியட் கிராம்ப்னால. என்ன ஏஜ் ஆகுது உங்களுக்கு? 41 வயசு ஆக போகுது மேம். அதுதான் நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க கொஞ்சம் இந்த கால்சிஃப்ளேவான் சொல்லுவோம், அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அந்த கிராம்பிங் உங்களுக்கு. அது எல்லாமே இன்டர் ரிலேட்டட் தாமா உங்களுக்கு. இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட். சடனா வர சேஞ்சஸ் சம்டைம்ஸ் எதனால வலி வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. நான் ஒரு டாக்டரா இருந்தே எனக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 6 months நான் யூட்ரஸ்ல இஷ்யூஸ் இருந்துட்டு நம்மளால எல்லாம் டெஸ்ட் பண்ணா இட்ஸ் நார்மல், பட் தேர் இஸ் பெயின். அப்புறம் லாப்ரோஸ்கோப் பண்ணதுக்கு அப்புறம் தான் செட்டில் ஆச்சு. சம்டைம்ஸ் நமக்கு அது ரீசனே தெரிய மாட்டேங்குது. பட் அந்த ப்ரொசீஜர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு அதுல இருந்து ரிலீஃப் வருது. சோ நமக்கு இதனால இந்த மெனபாஸ் டைம்ல நம்மளால குறிப்பிட்ட ஒரு ஃபிங்கர் போட முடிய மாட்டேங்குது சில விஷயத்துக்கு. பட் நீங்க கண்டிப்பா கால்சியம் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கிராம்ப்ஸ் பெட்டரா இருக்கும். ஓகே மேம். இப்ப அக்காவுக்குமே பாத்தீங்கன்னா 45 வயசு ஆக போகுது மேம். இப்ப 1 மாசம் இருந்தாங்கன்னா 3-4 மாசம் கேப்ப விட்டு ரொம்ப ப்ளீடிங் ஆகுது மேம். அது எதனால? ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. 10-15 நாளுக்கு தொடர்ந்து போயிட்டு இருக்குங்க. அது எதனால மேம்? அது அப்படின்னா எண்டோமெட்ரியம் ரொம்ப திக்கா இருக்குமா, அந்த கர்ப்பப்பைக்குள்ள ஒரு ஸ்கின் இருக்கும், அது ரொம்ப திக்கா இருந்தா அந்த மாதிரி அதுக்கு நீங்க டிஎன்சி பண்ணி அது கண்டிப்பா டெஸ்ட் காமிச்சு விடணும். ஓகே மேம். பண்ணிட்டு அது நார்மலா இருந்தா அது அதுக்கப்புறம் வேற விஷயம். இல்லன்னா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஹலோ, ரொம்ப தேங்க்ஸ் மேம். கேக்குதுங்களா? கேக்குதுமா, சொல்லுங்க. மேம் என்னோட ஏஜ் வந்து 21. எனக்கு வந்து பீரியட்ஸ் டைம் வந்து பயங்கரமா லைக் லோவர் பாடி ஃபுல்லாவே வலிக்கும். லைக் வந்து இது டேப்லெட் இல்லாம எப்படி நார்மலாவே கண்ட்ரோல் பண்ணலாம்? இந்த மாதிரி 21 தான் இல்லீங்களா? ஹேவ் யூ டன் பிளட்ஸ் செக் பண்ணி தைராய்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாத்திருக்கீங்களா? ஸ்கேன் பண்ணி பாத்திருக்கீங்களா? இல்ல மேம், பண்ணதில்ல. தைராய்டு ஃபர்ஸ்ட் பிளட் டெஸ்ட் ஸ்கேன் பண்ணி பாருங்க. நீங்க வெயிட் என்ன வெயிட்டா இருப்பீங்க? பிளம்பியா இருப்பீங்களா, தின்னா இருப்பீங்களா? நான் ஒரு 53 இருப்பேன். ஓகே, நீங்க கண்டிப்பா அந்த உங்களோட பிசிஓடி கண்டிப்பா ரூல் அவுட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் 3 திங்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் since you're only 21 you have some exercises also for this. We can give you basic medication. பட் இது மூணு ஃபர்ஸ்ட் ரூல் அவுட். ஃபர்ஸ்ட் தைராய்டு, அல்ட்ராசவுண்ட், இதெல்லாம் பிசிஓடி இருக்கான்னு ஃபர்ஸ்ட் ரூல் அவுட் பண்ணிக்கிங்க. சரிங்க. ஆனா ரெகுலரா இருக்கும், பட் ஆனா பெயின்ஸ் ரொம்ப. நீங்க ஃபர்ஸ்ட் இந்த மூணு பண்ணிட்டு then we will figure it out. ஓகே. ஹலோ. எஸ் டாக்டர், எங்க அம்மாவுக்கு ஒரு 52 இயர்ஸ் ஆகுது. ஓகே. அவங்களுக்கு மென்ஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சிடுச்சு. ஓகே. பின்னங்கால் குதிகால் வலியும் ஒரு கையில மட்டும் பெயின் இருந்துகிட்டே இருக்குன்றாங்க எப்ப கேட்டாலும். ஓகே, லாஸ்ட் எப்ப பிளட் டெஸ்ட் பாத்திருக்கீங்க? சுகர், கால்சியம்? ஆக்சுவலா அவங்களுக்கு தைராய்டு இருக்கு. ஓகே. அதுக்கு ஒரு 7 இயர்ஸ் மேல டேப்லெட் அரை மாத்திரை தான் எடுப்பாங்க. ஜிஹெச்ல தான் பாக்குறோம்.
ஓகே ஃபுல்லா போட சொன்னாங்க. ஒரு 1 இயர்க்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அரை மாத்திரை மட்டும் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே இப்ப ஒரு 7 இயர்ஸ் மேல கண்டினியூ பண்றாங்க. ஓகே இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாங்க குதிகால் வலிக்குதுப்பான்ட்டு. ஓகே நடுவுல ஒரு 2-3 மாசம் எதுவும் சொல்லல. ஓகே இப்ப திரும்பி சொல்றாங்க. நடுவுல இல்லையாமான்னு கேட்டா, இல்ல நான் சொல்லல, ஆனா எனக்கு இருந்துட்டே தான் இருக்கு அப்படின்றாங்க. ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும்னா, கண்டிப்பா கால்சியம் நீங்க கண்டிப்பா செக் பண்ணிக்கங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நிறைய டைம் பாத்தீங்கன்னா, கால்சியம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹையா இருந்தாலும், உங்களுக்கு சாரி லோவா இருந்தாலும் இந்த மாதிரி உங்களுக்கு வர சான்சஸ் இருக்குது. 2வது நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க சொல்ற அந்த ஒரு பாயிண்ட் இங்க நர்வஸ் சிஸ்டம் ஃபுல்லா ஸ்டாப் ஆயிருச்சு பாத்தீங்களா பீரியட்ஸ் எல்லாம். சோ கண்டிப்பா ஆமா. அவங்களுக்கு ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் கண்டிப்பா பார்க்கணும், வைரஸ் ஸ்கேன் பார்க்கணும். அப்புறம் கால்சியம் லெவல்ஸ் கண்டிப்பா நீங்க செக் பண்ணிக்கிங்க. அந்த இது ப்ரொஜெஸ்ட்ரான் கம்மி ஆகும், இதெல்லாம் சுருங்கும். சோ ஷி மைட் ஹேவ் தட் பெயின். அதுக்கு நம்ம நார்மலா சூப்பராடினல் மல்டிவைட்டமின் ஏதாவது ஆட் ஆன் பண்ணணும். அதையும் கண்டிப்பா வேணும்னா நீங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. இல்ல இப்ப கால்சியம்க்கு இப்படி பிளட் செக்அப்ல கொடுத்து கால்சியம் செக் பண்ணணும்னு பிளட் சொல்லலாமா? செக்அப்ல நீங்க கேட்டாலே அவங்க பண்ணிடுவாங்க. கால்சியம் அப்புறம் வேற வயித்துக்கு என்ன மேடம் சுகர் பண்ணணும்? கண்டிப்பா பார்க்கணும், தைராய்டு கண்டிப்பா பார்க்கணும், கொலஸ்ட்ரால் ஓகே கண்டிப்பா பார்க்கணும். நீங்க 51க்கு அப்புறம் எல்லாமே பண்ணணும். நான் சொன்னேன்ல பிரஸ்ட் ஸ்கேனிங், பேப் ஸ்மியர் எல்லாமே நீங்க நீங்க போனீங்கன்னா நீங்க போஸ்ட் மெனோபாஸ்னு கேட்டாலே அவங்க ஃபுல் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. சரி ஓகே தேங்க்ஸ் மேடம். ஓகேங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ. இன்னொருத்தர் முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. கணேசன் ஒருத்தர், தன் இணையின் இறுதி மாதவிடாய் சூழலில் ஒரு ஆண் என்ற முறையில் கணவனின் கடமை என்ன செய்ய வேண்டும், என்ன பணி, as a husband என்ன மாதிரி அவங்க சப்போர்ட்டிவா இருக்கலாம்னு கேக்குறாங்க. அப்படியே உங்க வாய்ஸ் கேட்கல எனக்கு, சாரி. ஹஸ்பண்டோட சப்போர்ட்டிவ்னஸ் சொல்றீங்களா? ஆமா, as a Right. husband As அவங்க a எப்படி husband. சப்போர்ட் பண்ணணும்னு கேக்குறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது as a wife we have to first tell. ஓகே, கண்டிப்பா நீங்க சொல்லணும். அது வலி இருக்கிற டைம் இல்ல. நான் நார்மலா ஒரு கான்வர்சேஷன் மெயின்டைன் பண்ண, அதுக்கு ஒரு கப்பிள் டைம் கண்டிப்பா 2 பேருமே கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். 2வது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு முடியல, டயர்டா இருக்கு, கஷ்டமா இருக்குங்கிறது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியணும். நிறைய டைம் நம்ம பண்ற தப்புங்க எக்ஸ்பிரஸ் பண்றது இல்ல. 3வது டைம் முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, ஒரு ஹஸ்பண்டா இருந்தீங்கன்னா ஒரு ஜென்ஸாவோ கண்டிப்பா they will not understand all of this. அதனால கண்டிப்பா சில விஷயம் இப்ப குழந்தைங்களோட பரிமாறதுலயோ வீட்டோட விஷயத்துலயோ நீங்க கண்டிப்பா ஒர்க்கை டிவைட் பண்ணலாம். அதுல அவங்களும் ஒண்ணு கீழே போக போறது இல்ல, நீங்களும் ஒண்ணு கீழே போக போறது இல்ல. ஹஸ்பண்ட் கண்டிப்பா அவங்களோட இமோஷன் சடனா இவங்க கோவம் வரும், சடனா டயர்ட் ஆகுவாங்க, சடனா அழுகையா வரும் அப்படிங்கறது அவங்களும் கொஞ்சம் இத நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் டாக் டு ஈச் அதர். இஃப் யூ டு நாட் டாக், அது ஓப்பனா சொல்றேன் நான், ரொம்ப போட்டு கவர் அப் பண்ணி எல்லாம் பண்ண அவசியம் இல்ல. இவ்வளவு வருஷம் நீங்க பேசாம இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இப்ப மாதிரி நீங்க பேச ஆரம்பிங்க. ஏன்னா இப்போ நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ஈஸியா வந்துடும். அதுக்காக தான் நான் சொல்றேன். 2வது, இந்த ஏஜ் பசங்க பெருசாயிட்டாங்க, நம்ம 2 பேருமே நோ யூ ஆல் போத் ஹாவ் அ லைஃப் டுகெதர். அதை கண்டிப்பா அதையும் நீங்க கண்டிப்பா பாத்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். I hope I answered your question, Abhi. Yeah. So வேற யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம், இல்லனா ஹலோ மேம், ஒரே ஒரு டவுட். அந்த வயிறு ஒரு செக் பண்ணுங்கிறீங்களா, அது என்ன பண்ணணும், என்ன டெஸ்ட்? அல்ட்ராசவுண்ட் அப்டமன் ஃபுல்லா பார்க்க சொன்னேமா நானு. சோ நார்மலி வாட் அப்டமன். சோ நிறைய டைம் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஓவரியில சம்டைம்ஸ் சிஸ் இருக்கலாம், இல்லனா சம்டைம்ஸ் யூட்ரஸ்ல ஃபைப்ராய்டு இருக்கலாம், ஆர் சம்டைம்ஸ் யூ மைட் ஹேவ் சம் அதர் லம்ப்ஸ் which we might miss out. அதுக்காக ரூட்டீனா ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமன், பிரஸ்ட் செக் பிளஸ் அல்ட்ராசவுண்ட் அப்டமன் ரூட்டீன்லி. ஓகே மேம், தேங்க்ஸ். அப்படி வேற எதுவும் கேள்வி இல்ல? ஹலோ மேம். எஸ், குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். சொல்லுங்க மேம். ஐ அம் டர்னிங் ஆக்சுவலி 24 this year. நீங்க இந்த பெரிமெனோபாஸ்க்கான சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லிருந்தீங்க இல்லையா? ஆமா. I have all these symptoms but I don't know what is the reason behind this. You are only 24 இல்ல? Yes ma'am. You are only 24. Okay, so you should rule out PCOD for you ma. If you are only 24 definitely okay. You have but to rule out checkups எல்லாமே every 3 months நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் எல்லாமே நார்மலா தான் இருக்கு. ஒரே ஒரு டைம் மட்டும் தைராய்டு இருந்துச்சு, பட் அதுவும் இப்போ நார்மலா தான் இருக்கு.
பட் இருந்தாலும் எனக்கு வந்து மந்த்லி இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து எப்போதான் ஒரு தடவை வர மாதிரி தான் இருக்கு. நான் சொன்ன சிம்டம்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு மந்த்லி இந்த சென்ஸ் லைக் சி ஹாட் ஃபிளஷஸ் இது எல்லாமே நார்மலா அந்த பீரியடோட ஒரு 4-5 டேஸ்க்கு எல்லாருக்குமே இருக்கும். பட் பெரிமெனபாசல் சிம்டம்ஸ் அப்படின்னு நான் சொல்றதுங்கிறது irregular bleeding, hot flushes throughout the month, not necessary around the periods. Around the periods you are having breast pain, around the periods you are having bleeding, around the periods you are having cramping is normal for a 24-year-old. Okay, ma'am. Okay. Okay. Thank you. Thank you. Okay. ஹலோ மேம். Yes ma. நான் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க. இப்போ உங்ககிட்ட கன்சல்டேஷன் பண்ணணும்னா ஆன்லைன்ல பண்ணலாமா இல்ல நேர்ல வரணும்? நீங்க சென்னையில இருந்தீங்கன்னா ஆன்லைன் கூட பண்ணிக்கலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அபி டாக்டர் வழியா கூட பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். சரி, ஓகே. இந்த டீடைல்ஸ் யார்கிட்ட கேக்குறது? அபி கிட்ட நீங்க இந்த இதுல வந்து ஒரு நம்பர் அனுப்புறேன், ஒரு ஹெல்ப்லைன் நம்பர், அதுக்கு கால் பண்ணி உங்களோட தொந்தரவு. ஓகே, தேங்க் யூ மேம். ஸோ வேற எதுவும் கேள்விகள் இல்லைன்னா டாக்டர் நெட்ல இருந்து லாவண்யா நன்றி உரை. ஹலோ மேம், நான் லாவண்யா. எஸ் மேம். ரொம்ப நல்லா இருந்தது மேம் உங்களோட இது. ஏன்னா நான் வந்து அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கேன். எனக்கும் நீங்க சொன்ன எல்லாமே இருக்கு. இந்த படபடப்பு, இந்த வேர்த்து கொட்டுறது, யூரின் நைட்லாம் போறது, அதெல்லாம் ரொம்ப சிரமமா தான் இருக்கு. நீங்க ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேம். நிறைய பேருக்கு இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். கண்டிப்பா நிறைய பேர் இதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இன்னொரு நாள் கூட ஒரு 2-3 months கழிச்சு கூட திரும்பியும், ஏன்னா நாங்க இன்னும் நிறைய பேர்த்துக்கு சொல்லிருக்கலாமோன்னு இருக்கு. நிறைய பேரை மிஸ் பண்ணியாச்சோன்னு இருக்கு. ஆனா ஒரு 3 months கழிச்சு திரும்பியும் ஒரு செஷன் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப 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 தேங்க்ஸ். Thank you so much. Fulfilling இருக்கு. I should thank அபி. அபிதான் அன்னைக்கு கால் பண்ணி சொன்னா. So thank you. ரொம்ப நல்லா இருந்தது மேம். நிறைய ஹெல்த் விஷயம் பத்தி நம்ம பேசலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு மித், இந்த ஒரு ஹிடன் ஸ்டிக்மா சார ஒரு விஷயம், நம்ம வந்து மெனோபாஸ்னா அது ரொம்ப வெளியில அதை பத்தி பேசாத பெண்கள் நிறைய இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இன்னைக்கு டே நம்ம டெடிகேட் பண்றோம். ஸோ ஹோப்ஃபுல்லி நிறைய பேர் இந்த நிகழ்ச்சி ஆன்லைன்லயாவோ நேரடியாவோ இல்லைன்னா ரெக்கார்டிங் பார்த்து அவங்களோட டவுட்ஸ் எல்லாம் லோக்கலா உள்ள டாக்டர்ஸ்டையோ இல்லை டாக்டர் நெட் மூலமா டாக்டர் ஷில்பாட்டியோ தெளிவுபடுத்திக்கலாம். வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எய்ட் இந்தியா மற்றும் நிறைய வாலண்டியர்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு வேற கிராஸ் ரூட் ஆர்கனைசேஷன்ஸ்ல இருந்து இன்னைக்கு அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. இதுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து நிறைய மேல் பார்ட்டிசிபேட் பண்ணது, அவங்க வீட்டுல இருக்க பெண்களுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணது. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா ஆண்களுக்கும். தேங்க்யூ டாக்டர் ஷில்பா. இன்னும் ஒரு செஷன் நேர்ல எதிர்பார்க்கிறோம், பார்க்கலாம். Thank you so much Abhi and Arvindan and Dr. Net for choosing me to take this topic. Thank you. And நான் சொன்ன மாதிரி எனக்கு நானும் இந்த ஃபேஸ்ல டிராவல் பண்றதுனால நிறைய விஷயம்ங்கிறது I was able to connect. அந்த பிபிடி பண்ண எனக்கே ஒரு மாதிரி நானும் அந்த மாதிரி இங்க வலிக்குது அங்க வலிக்குதுன்னு ஏதாவது சொல்லிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங், மேபி எனக்கே ஒரு செக் போட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது ஐ அண்டர்ஸ்டாண்ட் நவ். ஏன்னா என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொல்லும் போது, என் கிட்ஸ் கிட்ட நான் பேசும்போது அவங்களோட சப்போர்ட்ங்கிறது மீன்ஸ் அ லாட் டு மீ. ஸோ அது கண்டிப்பா ஐ ஃபீல் வி ஷுட் டாக் டு அவர் சில்ட்ரன் அண்ட் அவர் ஹஸ்பண்ட் டெஃபினட்டா. அண்ட் எப்போனாலும் எனி டைம் உங்களுக்கு ஏதாவது டாக் வேணுமோ, ஸ்பெசிஃபிக் ஏதாவது வேணும்னா கண்டிப்பா சொல்லுங்க. அண்ட் ஐ எம் ஆல்வேஸ் ஹியர் ஃபார் அ செஷன். ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ ஃபார் லிஸ்னிங் ஸோ பேஷண்ட்லி. தேங்க்யூ. Thank you ma'am. Thank you. YouTube channel thank you so much. ஒரு 1 or 2 daysல வந்து. ரொம்ப நன்றிங்க மேடம். Thank you ma. ரொம்ப சந்தோஷம். Thank you ma'am. Thank you Priyanka. Thank you ma'am. Thank you ma'am. Thank you madam. Bye bye. Bye Abhirami. Bye Priyanka. Good job. ஸோ டாக்டர் நெட்டோட ஹெல்ப்லைன் நம்பர் தெரியாதவங்களுக்கு இந்த குரூப்ல நான் மெசேஜ் போடுறேன்.
அபிராமி உங்க வாய்ஸ் தான் ரொம்ப லோவா கேக்குது. ஓ ஃபர்ஸ்ட்ல இருந்தே உங்க வாய்ஸ் தான் ரொம்ப லோவா இருக்கு. அவங்க எப்பயுமே பொறுமையா பேசுவாங்க இல்ல இல்ல சுமதி? ரொம்ப பொறுமையா இருக்கு. ஒண்ணுமே கேட்கல. ஓ இப்ப கேக்குதா? தேங்க்யூ. கொஞ்சம் பரவாயில்லைங்க மேம். ஓ தெரியல என்ன மைக் எதுவும் ப்ராப்ளமான. ஓகே அபிராமி. பை பை. தேங்க்யூ. நம்ம அப்புறமா ஆஃப்லைன் ஒரு பேசலாம். ஓகே ஓகே. தேங்க்யூ. சரி தேங்க்யூ.